அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைவருக்கும் வணக்கம். குட் ஈவினிங். ரைட், இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிற பிள்ளைகள் இலங்கை அரசியல் அமைப்பில் காணப்படுகின்ற ஜனநாயகம் சார் மற்றும் ஜனநாயக சாரா அம்சங்கள் பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் போன கிளாஸில் முழுமையாக ஜனநாயக ஆட்சி முறையினுடைய வகைகள் எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ பூரணமாக நாங்கள் எல்லா விஷயத்தையும் போன கிளாஸில் பார்த்தாச்சு. இப்போ பார்க்கறதுக்கு இருக்கணும்னு சொன்னால் இலங்கையினுடைய அரசியல் அமைப்பில் இந்த ஜனநாயகம் ஆட்சியினுடைய செயற்பாடு தாக்கம்னு சொல்லுவோம். அந்த செயற்பாடு ஜனநாயகம் சார் மற்றும் ஜனநாயகம் சாராக சொல்லக்கூடிய தாக்கத்தினால் ஏற்படக்கூடிய சில விடயங்கள் என்ன ஏற்பட்டிருக்கு, அதாவது நன்மை தீமை நாங்கள் சொல்லுவோம் என்ன எங்களுடைய அப்படியான விஷயங்களை தான் நாங்கள் இன்றைய வகுப்பில் பார்க்க போகிறோம். அப்போ இதோட இன்றைய வகுப்போட இந்த ஜனநாயக ஆட்சியினுடைய இந்த பகுதியை நாங்கள் பார்த்துட்டோம்னு சொன்னால் இது முடியுது. இப்போ இதுக்கு பிறகு நாங்கள் நாடுகள் என்று சொல்லக்கூடிய பகுதிகளை பார்க்க போகிறோம். இப்போ என்னன்னு சொன்னா இந்த நாடுகள் வந்துட்டு எப்படி சொன்ன பிள்ளைகள் இது தேவைப்பட்டார்கள் மட்டும் சரியா, கொஞ்சம் முன்னுக்கு சொல்லிக்கிறோம். 5 நாடுகள் இருக்கு சரியா. இதுல வந்துகிட்டு உங்களுக்கு நோட்ஸுமா வேணும்னு சொன்னா 5 நாடுகளையும் நான் கொஞ்சம் கொஞ்சமா தான் அனுப்புவேன். அது எப்படின்னு சொன்னா 5 நாடுகளையும் வந்து மொத்தமா அப்படி படிக்கிறாரு, தனிய கியூட் மாதிரி தான் அதை வச்சிருக்கேன். அப்பதாலே வந்துகிட்டு ஒரு உதாரணத்துக்கு நான் காட்டுன்னு பாருங்க. நான் முன்கூட்டியே கொஞ்சம் சொல்லிக்கிறேன். முதல்ல உங்களுக்கு நோட்ஸ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சார் எழுதுற அப்படின்னு சொல்றாங்க இருக்குதானே. சரி, இந்த பாருங்க, இது வந்துகிட்டு சுவிட்சர்லாந்து அரசியல் அமைப்பு. கிட்டத்தட்ட இதுல வந்துகிட்டு பேர் சொன்னா இதை பாருங்க. இது வந்துட்டு பிரித்தானிய அரசியல் அமைப்பு சரியா. இதுல வந்துட்டு மொத்தம் வந்துட்டு ஒரு 8 பேஜ் தான், 8 பக்கம். இப்ப இது வந்துட்டு 8 பேஜுக்குள்ள உள்ளது, அதாவது நோட்ஸ் குறையத்தான் சரியா. சில இதுல வந்துகிட்டு இப்ப நான் காட்டின சுவிட்சர்லாந்துல வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 14-15 பேஜ் கிட்ட இருக்கு. அப்ப ஒவ்வொன்றிலையும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த நாடுகளை பொறுத்து இப்ப இந்தியாவில கொஞ்சம், அமெரிக்காலையும் கொஞ்சம் கூடுதலான நோட்ஸ் இருக்கு. பிரான்ஸ்லயும் பிரித்தானியாலும் கொஞ்சம் குறைஞ்ச நோட்ஸ், சுவிட்சர்லாந்தும் கொஞ்சம் கூட நோட்ஸ் இருக்கு சரியா. அப்ப அப்படி இருக்கக்குள்ள இப்ப உங்களுக்கு வந்துகிட்டு யாருக்காவது நோட்ஸை பார்த்து எழுதுறாக்கள் எழுதி கொள்ளு. ஏன்னா அப்ப புத்துதானே. இப்ப நாங்க மொத்தமா அப்படி போடக்குள்ள என்ன செய்யலாம், நாங்க அப்படி எழுதி போகலாம். இப்ப நாங்க கட்டம் கட்டமா தானே போட போறோம். அது கொஞ்சம் உங்களுக்கு சிரமமா இருக்க ஆட்கள் இந்த பிடிஎஃப் ஃபுல்லா ஒவ்வொரு இது பகுதியா வேணும்னு சொன்னா ஒவ்வொரு பகுதியாக என்ன செய்யலாம்னு சொன்னா இந்த பிடிஎஃப் வேணாம், பிடிஎஃப் வாங்கி அதுல பேமெண்ட் கட்டுறேன். அப்படி இல்லைன்னு சொன்னா எழுதலாம்னு சொன்னா அதை முன்கூட்டி சொல்றேன், பகுதி அளவில போடுவேன். இப்போ உதாரணமா சுவிட்சர்லாந்துன்னு சொன்னா சுவிட்சர்லாந்த போடுவேன் சொன்னா அதுல ஒரு 8 பேஜே நான் போடுவேன். அப்ப நீங்க அதை எழுதி எடுத்துட்டு உங்களுக்கு அந்த முன்னூறு கிடைக்க அந்த லீவ் உள்ள எழுதி எடுத்துட்டேன்னா நல்ல. அப்படி எழுத கஷ்டம், 5 நாடையும் எழுதுறது கொஞ்சம் கஷ்டம், டைம் எடுக்க வேண்டி சொல்றாங்களுக்கு மட்டும் நீங்க பிடிஎஃப் எடுக்கலாம் சரியா. ரைட், கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 5 நாடுகளையும் சேர்த்தா குறைஞ்சது ஒவ்வொன்றிலையும் எல்லாம் சேர்த்தாலும் ஒரு 35 பேஜ் அது வரும் நினைக்கிறேன். மொத்தம் டோட்டலா ஒரு 35 பேஜுக்குள்ள பிடிஎஃப் வரும். மொத்தமா பார்க்க போனா 35 பேஜுக்குள்ள வரும் நினைக்கிறேன். அவ்வளவு பிக்ஸா இல்லை அதுல. அது என்னன்னு சொன்னா பார்க்கத்தானே உங்களுக்கு அப்படி விளங்கும். அந்த உங்களுக்கு விளங்குறதுக்காக சில இதுகளை பிரிச்சு டைப் பண்ணி பாருங்க, ஷோர்ட்டா டைப் பண்ணிருக்கு அது விளங்குறதுக்காக. அந்த அரசியல் அமைப்பின வகை வந்துட்டு ஒற்றை அடிசமஸ்தி ஆட்சி என்று சொன்னா எப்படி பிரிக்கப்படுது, அதை கட்டமைப்பு அப்படி சும்மா ஷோர்ட் எழுந்திரிக்கதால அந்த பக்கம் கொஞ்சம் கூடுதல் மாதிரி காட்டுது, வேறு ஒன்றும் இல்லை. ஆனா உண்மையாவே ஒரு 35 பேஜ் உள்ளதான் பாருமாது நான் எழுதி எடுக்கலாம். இப்ப உங்களுக்கு இந்த சிரமமான ஆட்கள், இப்ப சும கூடின ஆட்கள், கஷ்டம் படிக்கணும் தானே அப்படின்ற ஆட்கள் தனிப்பாடா அதை என்கிட்ட கேட்டு எடுத்துக்கொள்ளுங்க சரியா. அப்படி தேவைப்பட்டார்கள். ரைட் ரைட் இப்ப நாங்க பார்க்க போறது எங்களோட நாட்டினுடைய இலங்கையினுடைய அரசியல் அமைப்பில காணப்படும், இலங்கை அரசியல் அமைப்பில் காணப்படும் ஜனநாயகம் சார் மற்றும் ஜனநாயகம் சாரா அம்சங்களை நாங்க பார்க்க போறோம். இப்ப இதுல ஜனநாயகமான விடயங்கள் என்ன இருக்கு, ஜனநாயகம் இல்லாத விடயங்கள் என்ன இருக்குன்றத நாங்க இந்த இதுல பார்க்க போறோம் சரியா. ரைட், இதுல 7 பேர் வந்திருக்கீங்க, வந்த 7 பேர் மெசேஜ் போடுங்க. 2 பேர் வராம இருக்காங்கன்னு அவங்கள பார்ப்போம் நம்ம என்னண்டு. ரைட்,
பார்த்துக்கிறேன் நாங்கள. இப்ப முதலாவது பாருங்க ஜனநாயகம் சாராம்சங்கள். சரியா பிள்ளைகள்? ஜனநாயகம் சாராம்சங்கள்னு சொல்லக்குள்ள எங்க நாட்டில ஜனநாயகத்தோட தொடர்பான விடயங்கள் என்ன இருக்கு, அதாவது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா எங்கட நாட்டில இருக்க அரசியல் யாப்பு இருக்குதானே, 78ஆம் ஆண்டு அரசியல் யாப்பு. அந்த அரசியல் யாப்பு விடயத்தோட, அரசியல் யாப்பில உள்ள மாதிரி அந்த அரசியல் அமைப்போட உள்ள விஷயத்தோட தொடர்படக்கூடிய மாதிரி ஜனநாயகம் சாரக்கூடிய விஷயம் என்ன இருக்கு, ஜனநாயகம் சாராத விஷயம் என்ன இருக்குன்றத பார்க்கறது பேரு. சரியா? அப்ப அந்த அடிப்படையில ஜனநாயகம் சார் விடயங்கள்னு சொல்லக்குள்ள ஒரு 2 விஷயங்களை நாங்க முதல்ல சொல்லிட்டு போனா, முதலாவது இந்த சர்வசன வாக்குரிமை பிரதித்துவ ஜனநாயகம். இப்ப இது வந்துட்டு நாங்க ஒவ்வொரு பொயின்ஸா தான் சொல்லி விளக்கப்படுத்தணும். சரியா? அப்ப அந்த அடிப்படையில இந்த சர்வசன வாக்குரிமை பிரதித்துவ ஜனநாயகம் சொன்னா இது ஒரு ஜனநாயகம் சார்ந்தது. என்ன, அதாவது எங்களோட நாட்டில அரசியல் அமைப்பு வந்துக்கிட்டு இப்ப பொதுவா வந்துகிட்டு எங்களோட நாட்டினுடைய இந்த சோசியலிச ஜனநாயக குடியரசுன்னு சொல்றது, இதுல வந்துகிட்டு மிக முக்கியமாக பிரகடனப்படுத்தப்படுகின்ற ஒரு விஷயம் தான் இந்த சர்வசன வாக்குரிமை பிரதித்துவ ஜனநாயகம். அப்ப சர்வசன வாக்குரிமை என்று சொன்னா என்ன அர்த்தம் என்று சொன்னா, எங்களோட நாட்டினுடைய சர்வசன வாக்குரிமை என்பது ஜனநாயகத்தை பிரதிபலிக்குது. இப்ப பாருங்க, எங்களோட நாடு வந்துகிட்டு ஒரு இலங்கை என்ற ஒரு அரசு, என்ன இலங்கை என்ற நாடு, என்ன அப்படித்தானே? அப்ப எங்களோட நாட்டில நாங்க அந்த வாக்குரிமைன்னு சொல்லக்கூட இலங்கை மக்களுக்கான வாக்குரிமையை தேசிய வாக்குரிமைன்னு சொல்லுவோமே, அது பொதுவான பேர் தேசிய வாக்குரிமை. ஆனா ஏன் இந்த இடத்துல சர்வசன என்ற கருத்தை கொண்டு வராங்கன்னு சொன்னா, எங்களோட நாட்டு மக்கள் வந்துகிட்டு அவங்கள நாங்க தேசிய வாக்குரிமை என்று சொல்லலாம், அதற்கு பதிலாக சர்வசன வாக்குரிமை என்று சொன்னா அது பிள்ளையா என்று யோசிக்கலாம் நீங்க. ஏன்னு சொன்னா எங்களோட நாட்டிலேயே மக்களை மையப்படுத்துறதால எங்களோட நாட்டுல வெளிநாட்டவர்கள் வந்துகிட்டு வாழ இயலாது. இலங்கை என்று சொன்னா இலங்கை குடிமான் மட்டும்தான் வாழலாம். என்ன, அப்ப அதால அது சர்வசன வாக்குரிமை என்று நாங்க எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னு சொன்னா எங்களோட நாட்டிலேயே இலங்கைக்கு சொந்தமான மக்கள் எல்லாரும், அதாவது சர்வசனம் ஒட்டுமொத்த மக்களை மையப்படுத்திய ஒரு வாக்குரிமையை தான் சொல்றாங்க. அப்ப நாங்க தேசிய வாக்குரிமை என்று சொன்னா அது எங்கட ஒட்டுமொத்த குடிமக்களை பிரதிபலிக்கிறது. என்ன, அதாவது எங்கட தேசிய இனம், என்ன நாங்க எல்லாருமே எங்கட நெஷனாலிட்டி என்று சொல்லுவோம். என்ன, தேசிய நெஷனாலிட்டி என்று சொன்ன என்ன, தேசிய இனம் தானே. அப்ப அதை மையப்படுத்துறது. அப்ப அதால நாங்க எல்லாருக்குமே ஒரே வாக்குரிமைன்னு சொல்ற தேசிய வாக்குரிமை தான். ஆனாலும் அந்த வாக்குரிமையை நாங்க எல்லாருமே அளிக்கலாம்னு சொன்னா அது எப்படின்னு சொன்னா அந்த வயதிலேயே பொறுத்து 18 வயசு தாண்டினா எல்லாரும் அளிக்கலாம்னு சொன்னா அதை சர்வசனம் சொல்றோம். அப்ப நாங்க இந்த சர்வசனம் குணமுள்ள அறிமுகப்படுத்தப்பட்டன்னு சொல்றோம். அங்கிருந்து சொன்ன பிள்ளை அந்த சர்வசனம் என்பது அதாவது வெளிநாட்டவர்கள் எல்லாம் வாழ்ந்தாரு. அப்ப ஒரு வரையறை இல்லை. இப்ப பிரித்தானியரும் இருப்பாங்க, இலங்கைக்கு சொந்தமான சுதேச மக்களும் இருப்பாங்க. அப்ப எல்லாரும் பொதுவான ஆட்கள் என்ற அடிப்படையில எல்லாருக்கும் வாக்குரிமை அழியுங்க என்று கொடுக்கப்பட்டது. அப்ப ஏன்னு சொன்னா அந்நேரம் அந்த குடியுரிமை என்ற விஷயம் இல்லை. அப்ப குடியுரிமை என்பது ஒரு நாடாக மாற்றப்பட்ட மட்டும்தான் குடியுரிமை. அப்ப அது சுதந்திரத்துக்கு முன்னுள்ள விஷயம், இது சுதந்திரத்துக்கு பின்னுள்ள விஷயம். அப்படி நாங்க உலகம். அப்ப அந்த அடிப்படையில சர்வசன வாக்குரிமையும் பிரதித்துவ ஜனநாயகம் என்பது முதலாவதான ஒரு ஜனநாயக சாராம்சமாக பார்க்கணும். அப்ப எப்படி சர்வசன வாக்குரிமையும் அதே போல பிரதித்துவ ஜனநாயகம். இப்ப சர்வசன வாக்குரிமை என்றா எல்லாருமே வாக்களிக்கக்கூடிய தகுதி இருக்கணும். அதே போல இந்த வாக்களிக்க தகுதியை யாருக்கு அளிக்கணும்னு சொன்னா இந்த பிரதித்துவ ஜனநாயகம் சொல்றது. பிரதித்துவ ஜனநாயகம் சொன்னா என்ன விஷயம், பிரதித்துவம் சொல்லக்குள்ள இதுல அதாவது நாங்க யார ஒரு ஆட்சியாளரை தெரிவு செய்ய போறோமோ, ஒவ்வொரு எங்கட இடத்துல நாங்க இருக்கிற இடத்துல இருந்து ஒரு தெரிவு செய்ய போற மாட்டோம், அவர் எங்கட பிரதிநிதி. அப்ப இது பிரதித்துவ ஜனநாயகம். அப்ப இந்த நாங்க பாக்குறது ஜனநாயகத்தில அதுலேயும் பிரதித்துவ ஜனநாயகம் சொல்லக்கூடிய பகுதி ஒரு முக்கியத்துவமானதுன்னு. அப்ப அந்த அடிப்படையில சர்வசன வாக்குரிமை பிரதித்துவ ஜனநாயகம் என்பது முதலாவது ஜனநாயக சார்புடை. இரண்டாவது பாருங்க, மக்கள் வாக்கினால் தெரிவு செய்யப்படும் சட்டத்துறை. இப்ப மக்கள் வாக்கினால் தெரிவு செய்யப்படும் சட்டத்துறை. ஏன் நாங்க தொடர்ந்து இந்த வாக்குரிமை வாக்க பத்தி கதைக்கிறீங்க பாப்பா, யாரு சொல்றா? ஏன் நாங்க அதை கதைக்கோம்? நாங்க என்ன பாடத்துல இருக்கோம் அதால கதைக்கோம்னு சொல்லுங்க அப்போ. பாப்பா யாரு சொல்ற? ஏன் நாங்க இந்த வாக்குரிமையை பத்தியே கதைக்க காரணம்? பாப்போம், என்னத்துக்கு நாங்க இந்த வாக்குரிமையை பத்தி இது கொடுத்த கதைக்க காரணம்? ஜெயினம் சொல்லுங்க பாப்போம். விளங்கல? இப்ப எங்கட நாடு இப்ப நாங்க படிக்க பாடம் ஜனநாயகம் தானே. ஜனநாயகத்துல மிக முக்கியமான ஒன்று என்ன, வாக்குரிமை தான். அதுக்குதான் சொல்லுவாங்க பிரதித்துவ ஜனநாயகம்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு பேருக்கு இந்த வாக்குரிமை ஜனநாயகம் சொல்லு.
அதாவது தேர்தல் ஜனநாயகம் சொல்லுவாங்க. அப்ப நீங்க குழம்பிக்க தேவையில்ல, தேர்தல் ஜனநாயகம் சொன்னா அதுக்கு என்ன வேற பேரா? பிரேத்துவம் என்று சொல்லக்கூடிய பேருக்கு பல அர்த்தங்கள் கொடுப்பாங்க. பிரேத்துவம் சொன்னா தேர்தல் மூலம், வாக்குரிமை மூலம் என்றெல்லாம் சொல்லுவாங்க. அப்ப அப்படி வந்தாலும் நீங்க யோசிக்க தேவை. அப்ப அதாலதான் நாங்க இவருக்கு அதை அதிகமாக நாங்க பயன்படுத்த வேண்டியது. சரியா பிள்ளைகள்? ரைட். அப்ப மக்கள் வாக்கினால் தெரிவு செய்யப்படும் ஒரு சட்டத்துறை. அப்ப இந்த இடத்துல சட்டத்துறை என்பது மக்களால் தெரிவு செய்யப்படுகின்ற, அதாவது மக்களுடைய வாக்கால் தெரிவு செய்யப்படும் ஒரு சட்டத்துறை என்பது ஜனநாயக அடிப்படையில். அப்ப சட்டத்துறை என்பது எங்க இருக்க போகுது? பாராளுமன்றத்தில். அப்ப அந்த சட்டத்துறை ஜனநாயகத்தன்மை பொருந்தியதாக இருக்க போகுது. அதே போல பாராளுமன்றத்துக்கு பொறுப்பு கூறும் அமைச்சரவை. இப்ப இந்த பாராளுமன்றத்துல அடுத்த கட்டம் தான் இந்த அமைச்சரவை. என்ன நிர்வாகத்துறையில் இருக்கின்ற அமைச்சரவை. நாங்க படிச்சிருக்கோம் 72ல. பூர்ணமா படிக்காட்டி நாங்க 72ல கொஞ்சம் படிச்சிருக்கோம். என்ன அப்ப அந்த அடிப்படையில இந்த அமைச்சரவையை பொறுத்தளவில நாங்க சொல்லலாம் பாராளுமன்றத்துக்கு பொறுப்பு கூறக்கூடிய அமைச்சரவை. அப்ப பாராளுமன்றத்தோட மட்டும் பொறுப்பு கூறும் அமைச்சரவை இல்லை. அப்ப பாராளுமன்றத்துக்கு வெளியில் இருக்கிற மக்களுக்கும் பொறுப்பு கூறணும். ஆனாலும் முதல் பொறுப்பு கூறணும் பாராளுமன்றத்துக்கு. ஏன்? பாராளுமன்றம் என்பது ஒரு அரசியல் யாப்புக்கு, அரசியல் சட்டத்துக்கு அமைவான ஒன்று. ஒரு அரச அதிகாரத்தை கொண்டு செயற்படக்கூடிய ஒரு கட்டிட அமைப்பு பாராளுமன்றம். அப்ப அதால அந்த கட்டிடத்துக்குள்ள இருக்கின்ற பகுதிகளுக்கு இந்த அமைச்சரவை கட்டாயம் பொறுப்பு கூறணும். என்ன ரைட். அதே போல பாருங்க பிள்ளைகள், சட்டங்களை அனுசரிக்கும் தேர்தல். தொடர்ந்து தேர்தலை சொல்றோம். என்ன அதாவது சட்டங்களை அனுசரிக்கக்கூடியது. தேர்தல் ஒன்று நாங்க கொண்டு வந்தோம்னா அந்த தேர்தல் நடக்க போதுண்டா அந்த தேர்தல்ல சில சட்ட திட்டங்களை அனுசரிக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். அதாவது நாங்க ஏற்கனவே பார்த்து தேர்தல்கள் எப்படி நடக்கணும்னு சொல்லுவோம். அதாவது ஒரு நீதியாக சுதந்திரமான ஒரு சுயாதீனமான முறையில எந்தவித பாகுபாடுகளும் இல்லாம நடக்கணும் சொல்றோம். அதுக்காக சொல்றாங்க சட்டமன்ற கொண்ட என்ன செய்வாங்க அனுசரிக்கும் தேர்தல் என்று சொல்றாங்க. அதே மாதிரி குறிப்பிட்ட பகுதியான அதால இன்னைக்கு நாங்க நேரத்துடைய கிளாஸ் முடிக்கலாம், யோசிக்க தேவையில்லை. சரியா? இன்னைக்கு நாங்க கொஞ்சம் வெளியா முடிப்போமே. சரியா? முடிச்சுட்டு ஏதாவது ஒரு 2 டிஸ்கசிங் ஏதாவது நீங்க கேள்வி இருக்கிறது இல்லை ஏதாவது விளங்காத பகுதினா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பார்த்துட்டு நாங்க கொஞ்சம் குயிக்கா 9:30 இல்லாம கொஞ்சம் நேரம் முடிப்போம். சரியா? யோசிக்க தேவை. அடுத்தது சில என்ன கொஞ்சம் தான் நினைக்கின்ற எல்லாம் நினைப்பீங்க. அதான் சொன்னேன் கடைசி பகுதிக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆയിരിக்கும் பாங்கன்னு சொன்னதுதான். அடுத்தது தேர்தல்களில் உயர்ந்தபட்ச வாக்காளர் பங்கேற்பு. இப்ப பாருங்க பிள்ளைகள், இந்த கேள்வி இருக்குதானே ஜனநாயகம் இலங்கை சார்ந்த ரீதியான கேள்வி வந்துருக்கு. சரியான நல்ல விளையணும். என்னன்னு சொன்னா எங்கட நாட்டோட ஒப்பிட்டு இந்த கேள்வியை சிறு குறிப்புகளை போட்டிருக்காங்க. சிறு குறிப்புகள்ல அதாவது இலங்கையில் இலங்கையினுடைய ஜனநாயகம் எவ்வாறு செயற்படுகிறது என்று கேட்பாங்க. நல்ல விளையணும் வந்த கேள்வி. அதுக்காக இந்த நாம ஏன்னு சொன்ன எங்கட நாட்டினுடைய அரசியல் நான் படிக்கிறதால கட்டாயம் எங்கட நாட்டோட ஒப்பிட்டு தான் தருவாங்க. இப்ப 28ஆம் ஆண்டில 2024 வந்துட்டு போட்டிருந்தாங்க கேள்வி. எப்படின்னு சொன்னா எப்படி கேள்வி போட்டிருந்தாங்கன்னா இப்ப இதெல்லாம் நான் சொல்றது எல்லாம் பாஸ் பேப்பர்ல பாருங்க, எல்லாமே இருக்கு நான் சொல்ற விஷயம். அதாவது 1978ஆம் ஆண்டு என்று சொல்லக்கூடிய இந்த யாப்பினுடைய ஜனாதிபதியின் அதிகாரங்கள், அதாவது எப்படி அந்த கேள்வியை 78ஆம் ஆண்டு சொல்லாம எப்படி பிள்ளைகளுக்கு கொடுத்தாங்கன்னு சொன்னா, அதாவது தற்போதைய அரசியல் அமைப்பில் இருக்கின்ற ஜனாதிபதியின் அதிகாரங்கள் பற்றி வரையறை செய்யும். 2024 உள்ள கேள்வி ஒன்றுதான் இருக்கு. அதாவது தற்போதைய ஜனாதிபதி அவருடைய அதிகாரங்கள் என்று சொல்லக்கூட அது எங்க இருக்கும்? அவர் அதிகாரங்கள் சட்டத்துறையிலேயும் நீதித்துறையில் நிர்வாகத்துறை 3 துறைகளின் ஊடாக அதிகாரத்தை தான் கேட்காங்க. அப்ப தற்போதையம் சொன்னா அது 78ஆம் ஆண்டு யாப்பையை தான் கேட்காங்க. அப்ப 78ஆம் ஆண்டுன்னு சொன்னாதான் இறுதி யாப்பின. அந்த யாப்பின் முழுமையா மாத்திட்டாங்களே இல்லை. அப்ப அந்த யாப்பை தான் கேட்காங்க. அப்ப இது கூட சில பிள்ளைகளுக்கு தற்போதைய சொன்ன ஒருவர்களுக்கு வேற யாப்பு இருக்காருன்னு யோசிக்க பிள்ளைகள். அப்ப அதால பிள்ளைகள் சில கேள்விகள் அப்படி போடக்குள்ள மயக்கம் வராம நாங்க தெளிவறிக்கணும். சரியா? ரைட். அப்ப அந்த அடிப்படையில் இந்த கேள்வி போட்டிருந்தாங்க. உண்மையாவே ஜனாதிபதியினுடைய அதிகாரங்கள் என்ற விஷயம் 78ல நாங்க பூரணமா படிக்கலாம். சும்மா ஷோர்ட்டா சொல்லணும்னு சொன்னா நிறைய நாங்க சட்டத்துறை சார்ந்த அதிகாரங்கள் எல்லாம் இருக்கு. இப்ப தற்போது வந்துகிட்டு இப்ப நான் சொல்றது வந்துட்டு ஒரு 2-3 மந்த்ஸுக்குள்ள வந்துட்டு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா ஜனாதிபதியோட அந்த அதிகாரங்கள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னு சொன்னா இதுக்கு முதல் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட கோட்டாபய ராஜபக்ச அவங்களுடைய அந்த அரசாங்கம் இருக்கிற நேரத்துல அதாவது ஒரு நிறைவேற்று அதிகாரம், அதாவது ஒரு ஜனாதிபதி எவ்வளவு காலத்துக்கும் பதவியில் இருக்கலாம், ஒரு வரையறை இல்லாம அதே போல எதையும் செய்யலாம சில இதுகள் இருந்து இப்ப அந்த ஜனாதிபதியினுடைய அதிகாரங்கள் சில கட்டுப்பாடுகள் அடிப்படையில திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்கு. அதான் இந்த புதிய திருத்தம் ஒன்று வந்திருக்கு.
அதன் வந்ததுக்கு பிறகுதான் அதுல பூரணமான செயற்பாடு விடும். உங்களுக்கு அது வருமானு சொன்னா சாத்தியம் இல்லை. சொன்னா வந்தாலும் உங்களுக்கு கேள்வியில போட மாட்டாங்க, நீங்க பயப்பட தேவையில்லை. இதுக்கு பிறகு அந்த திருத்தம் இப்ப நாங்க 5 திருத்தம் தான் பார்க்க வேண்டியது. சரியா? திருத்தம் என்ன தெரியுமா? அது ரைட். அப்ப நாங்க அதை பார்க்கக்குள்ள விளங்குவோம். சரியா? இப்ப தேவையில்லை திருத்தம் என்னன்றது. அப்ப புதிய சீர்திருத்தம் சொல்லக்குள்ள சில வேளை இது 2027ஆம் ஆண்டு பெற்றார்களுக்கு சில நேரங்கள்ல அது வரலாம். சரியா? அடுத்த வருஷத்துக்கு பூரணமான ஒரு பகுதியாக பாடத்திட்டத்துக்கு கொண்டு வரலாம். சில நேரங்கள்ல உங்களுக்கு வர வாய்ப்பில்லை, அடுத்த வருஷம் வரலாம். சரியான? ரைட். அடுத்தது பாட சேஞ்சும் வந்துக்கிட்டு நான் நினைக்கிறேன் 10 வருஷத்துக்கு ஒரு தரம் பாடங்கள் மாற்றுவாங்க, புதிய புதிய பாடங்கள் மாற்றுவாங்க. அப்ப அதுல இன்னும் சேஞ்சுகள் இருக்கிறது சொல்றாங்க. புதிய புதிய கல்வி திட்டம் எல்லாம் வரப்போகுது. அதாவது இந்த பொலிட்டிக்கல்ல வந்துட்டு அதாவது இருக்க பாடங்கள் பழைய பகுதிகள் இருக்கும், ஆனா புதிய சில சில விஷயங்கள் வரும். அப்ப அது நான் நினைக்கிறேன் 2019 கொண்டு வந்த கடைசா இப்போ 2026 சொல்லுங்க, 28 அப்படி மாற்றங்கள் வரலாம். அதாவது இன்னும் ஒரு 2 வருஷத்தால புதிய கல்வி திருத்தங்கள் கொண்டு வருவாங்க. சரியா? ரைட். ஓகே. இப்ப பாப்போம் பிள்ளைகள். அடுத்தது தேர்தல்களில் உயர்ந்தபட்ச வாக்காளர் பங்கேற்பு. இப்ப தேர்தலை பொறுத்த அளவில் இப்ப தேர்தல் ஒன்று நடந்தா அந்த தேர்தலில் உயர்ந்தபட்ச வாக்காளர் பங்கேற்பு என்று சொன்னா, இதுல இந்த தேர்தல் நடக்கின்ற நேரங்கள்ல இந்த வாக்காளர் வந்துட்டு உயர்ந்தபட்ச வாக்காளர் பங்கேற்பு. இப்ப உயர்ந்தபட்சம் சொன்னா அவங்களுக்கு வந்து கட்டுப்பாடு வச்சுப்பாங்க. உதாரணமாக ஒரு ஏ என்ற கட்சி இருந்தா, பி என்ற கட்சி இருந்தா 1 to 10 வரைக்குமான வாக்காளர்கள் தான் போட்டியிடலாம் ஒரு இடத்தில் சொன்னா. உதாரணமாக வெற்றிகொள்ள என்று வச்சுக்கோமே, மட்டக்களப்பு மாவட்டத்தை மையப்படுத்தி 1 to 10 போட்டியாளர்கள், அதாவது வாக்காளர்கள் போட்டியிடுறாங்கன்னு சொன்னா அந்த உயர்ந்த அளவு ஒன்று வச்சிருப்பாங்க. அப்ப அந்த அளவு வெளில தாண்டி 100 போகக்கூடாது. இப்ப 1 தொடக்கம் 10 பேர் தான் போட்டியிடலாம், 10 பேர் தான் கொடுக்கலாம்னு சொன்னா 100 பேரை கொடுக்கல. என்ன 10 பேர் சொன்னா அது மட்டக்களப்பு மாவட்டத்தை மையப்படுது. இப்ப ஏனைய இதுகள்ல அவங்களோட ஊர்ல இருக்க கொஞ்சம் பேர் அப்படிதான் கொண்டு போவாங்க. அப்ப இது வந்துட்டு ஒரு கட்சியை பிரதித்துவப்படுத்துது. அதனால தேர்தல்களில் உயர்ந்தபட்ச வாக்காளர் பங்கேற்பு. அப்ப ஒரு குறிப்பிட்ட உயர்ந்தபட்சம் சொன்னா ஒரு எண்ணிக்கை என்ற அளவில் அந்த வாக்காளரை பங்கேற்பு இருக்கும் தேர்தலில். அப்ப இதுக்கெல்லாம் ஜனநாயகம். அப்ப ஜனநாயகம் சும்மா நினைச்ச மாதிரி 50 மாதிரி 2000 பேர் 3000 பேர் எல்லாம் போடப்படும். ஏன்னு சொன்னா ஜனநாயகத்துக்கு முரணானது. ஜனநாயகம் சொன்னா அதுக்கேற்ற சில கோட்பாடுகளுக்குன்னு சட்டத்திட்டங்கள் அதுக்கேற்ற மாதிரி நடந்தா சரி. அதே போல பாருங்க முள்ளையல், ஒப்பீட்டு ரீதியில் சுயாதீன நீதித்துறை. இப்ப நாங்க ஒரு விடயத்தை ஒப்பிட்டு பார்க்க கூட அந்த நீதித்துறை பொறுத்தளவில் சுயாதீனமாக இருக்கும், சுதந்திரமாக. இப்ப ஒரு ஜனநாயகமான ஒரு நாட்டை பொறுத்தளவில் தேர்தல் ஒன்று நடக்குது. ஜனநாயகத்துல தேர்தல் வந்துட்டு சுதந்திரமா தான் நடக்கும். இப்ப சுதந்திரமான ஒரு தேர்தல் நடக்கிற நேரத்துல இப்ப என்ன செய்யறாங்கன்னா கொஞ்சம் பேர் வந்துட்டு கொஞ்சம் என்ன செய்யறாங்க, இந்த முறை நீங்கள கட்சி தான் நீங்க போடணும், இல்லைன்னு சொன்னா அது பிள்ளையா பேசணும், நாங்க வேறு நடவடிக்கை எடுப்போம் ரெண்டு ஒரு என்ன செய்யற ஒரு அச்சுறுத்தலோட விடுக்கு. இப்ப மக்களுக்கு தெரியும் இந்த கட்சி தான் போடணும், இந்த கட்சி போடணும்னு ஒரு நம்பிக்கையில் இருப்பாங்க. ஆனா இவங்க பயமுறுத்தாட்டு, இதுக்கு தான் போடுங்க அதுக்கு தான் போடும் அப்படியான ஆட்கள் எல்லாம் இருப்பாங்க. அதுக்கு தான் சொல்றாங்க, இந்த இப்படியான செயற்பாடுகளை யாராவது செய்தா அவங்களை கண்டிக்கிறதுக்கு நீதித்துறை முன் வரவும். எப்படி முன் வரவும்? சுதந்திரமான நீதித்துறையாக இயக்கப்படும். இப்ப இந்திய நியூஸ் கேட்டார்கள் யாரு, ஒரு சம்பவம் ஒன்று நடந்துங்க நாட்டுல, கேள்விப்பட்டீங்கன்னா இன்னும் தெரியாது, பொலிட்டிக்கல் விஷயம் தான் நான் சொல்றது. யாருக்கு தெரியும் அந்த சம்பவம்? நியூஸ் பார்க்க, அதாவது மீடியா சோசியல் மீடியாலாம் கிடக்கு, அதான் பரவலா கிடக்கு. யாருக்கு தெரியும் அந்த சம்பவம்? பார்த்தார்கள் யாரு இல்லையா? ஒரு அதாவது கோட்டாபய ராஜபக்ச காலத்திலே அவர் ஆட்சியை முடிவு கொண்டு வந்த நேரத்துல அந்த நேரங்களில் சின்ன ஒரு பிரச்சனை ஒன்று நடந்தது நினைப்பியா. அதுல ஒரு மினிஸ்டரால் கொல்லப்பட்டார். எங்களோட பேர் அவர் பேர் வாய்க்கு வந்தது போது அப்ப அவரும் அவருடைய பொடிகார்டு பிஏயும் கொல்லப்பட்டது. அதாவது சும்மாதான் சுட்டார். அது யாரு சுட்டா அதெல்லாம் யாரெல்லாம் கிடைச்சிட்டு அந்த சுட்டவங்க வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் நினைக்கிறேன். இன்னும் மேலதிகமான ஆட்கள் சரியானது இல்லாம இருக்காங்க. ஆனா இவங்க 12 பேரும் வந்து உறுதிப்படுத்தப்பட்டதால இன்றைக்கு அவங்களுக்கு கோர்ட்ஸ் ஊடாக முடிவு தண்டனை வந்துட்டு அவங்களுக்கு என்னன்னு சொன்னா மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. சரியா? மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு அந்த 12 பேருக்கும். என்னன்னு சொன்னா எங்களோட நாட்டில ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னு சொன்னா இந்த அனுரோட ஆட்சியில, அதாவது குற்றமிழைத்தால் தண்டனை வழங்கணும். அதுவும் மரண தண்டனை, அதாவது ஒரு கொலை குற்றத்துக்கு என்ன தண்டனை? கொலை தானே. அப்ப அதுக்கு மரண தண்டனைன்னு சொன்னா எங்களோட நாட்டை நீங்க நினைக்க மாதிரி தூக்கு தண்டனை வழங்குவீங்க. அது எங்களோட நாட்டுல கருத்துலயும் இல்லை. என்னன்னு சொன்னா எங்களோட நாட்டுல எப்படி சொன்னா
மரண தண்டனை என்று சொன்னா ஆயுள் தண்டனை தான் சொல்றாரு. அதாவது அது காலாகாலம் அந்த ஜெயிலே கிடந்து சாகுறது, அவ்வளவுதான். அப்ப அதால 12 பேருக்கு. ஆனா அவங்களுக்கு அந்த புனையில போறதெல்லாம் கொடுக்கல, மரண தண்டனை விதிக்கப்பட, அதான் மரண தண்டனை. அப்ப அந்த அடிப்படையில கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு எத்தனை பேருன்னு சொன்னா 12 பேர். நான் சொன்னேன் 12 பேருக்கு இன்றைக்கு வந்துட்டு கோட்ஸால வந்துட்டு அவங்களுக்குரிய தண்டனையை தீர்ந்திருக்காங்க. சரியா? இப்ப இது வந்துட்டு எப்ப நடந்த சம்பவம், கிட்டத்தட்ட எங்கட அந்த ஆட்சிக்கு வாரத்துக்கு முதல்ல என்ன கிட்டத்தட்ட 2-2.5 வருஷத்துக்குரிய நடந்த சம்பவத்துக்குரிய தீர்ப்பு எப்ப கிடைச்சிருக்கு? 2 வருஷத்துக்கு போதும் சரியான ஒரு உறுதியான தீர்ப்பு கொடுத்தியாங்க. இதான் நாட்டினுடைய எங்கட நாட்டை பொறுத்தவரை இருக்க ஜனநாயகத்தினுடைய நிலைமை. அப்ப ஒரு சரியான நாடு சரியான ஜனநாயகத்தை பின்பற்றினா இந்த நீதித்துறை என்ன செஞ்சுக்கணும்? சம்பவம் நடந்து அடுத்த ஒரு மாதத்துக்குள்ளேயே இல்ல ஒரு 2 மாதத்துக்குள்ளேயே செஞ்சிடணும், நில தீர்ப்பு கொடுத்துருக்கணும் இல்லையா? அப்ப எங்களோட நாடு என்னன்னு சொன்னா ஜனநாயகத்தை பின்பற்றுது, இருந்தாலும் ஒரு கசப்பான ஜனநாயகம் மாதிரி. என்னன்னு சொன்னா பல போராட்டத்துக்கு மத்தியில சில நாசகார கும்பல்களுக்கு மத்தியில தான் எங்களோட நாட்டினுடைய ஜனநாயகம் இருக்கு. அப்ப அந்த அடிப்படையில இப்ப கொடுத்ததுக்கு நாங்க பாராட்டணும். என்னன்னு சொன்னா இப்ப பாருங்க, கொலை செஞ்சவன் ஒருவன் 2 பேரை தான் இருப்பான். ஆனா அது கூட போன எல்லாருமே அதை தண்டனை அனுபவிக்காங்களா இல்லையா? அது சொல்ற அதை எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னா, அதாவது 100 கொலை செஞ்சவனுக்கு ஒரு தண்டனை தான், ஒரு கொலை செஞ்சவனுக்கும் ஒரு தண்டனை, அப்படித்தானே? அப்ப அப்படியான கட்டம் தானே அது. அப்ப அப்படி நீங்க விளைவீங்க. சரி, ரைட், ஓகே. அடுத்த பாருங்க உள்ளே சிறிய சிறிய கட்சிகள் பலவற்றுடன் கூடிய ஒரு கட்சிகள் ஆதிக்கம் நிறைந்த இரு கட்சி முறை. இப்ப பாருங்க, சிறிய கட்சிகள் பலவற்றுடன் கூடிய ஒரு கட்சியின் ஆதிக்கம் நிறைந்த இரு கட்சி முறை. அப்ப சிறிய கட்சி பலவற்றுடன் சொன்னா எங்கட நாடு இது நான் சொல்லுவேன், இது எங்கட நாடு, எங்கட நாட்டை தான் நாங்க படிக்க நல்லா வழங்கணும். அப்ப நீங்க குழம்பிக்கிறது எங்கட நாட்டை தான் நாங்க சொல்றோம். எங்கட நாட்டிலேக்கு நிறைய சிறு கட்சிகள் இருக்கு, அதாவது சுயேட்சை கட்சியில் கட்சிகள். இப்ப நாங்க சொல்லலாம் என்ன கட்சி இருக்குன்னா தமிழரசு கட்சி இருக்கு. அதே போல டக்ளஸ் தேவானந்தோட கட்சி, அவர கட்சியில பேர் எனக்கு வருது இல்லை, அவர கட்சி இருக்கு. அதே மாதிரி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இருக்கு. அதே மாதிரி ரிஷாட் பகதூர் கட்சி இருக்கு. அதே மாதிரி இதெல்லாம் சிறிய சிறிய சிறுபான்மை கட்சிகள். அதே போல சிங்களத்துல ஜாதிய ஹெல உரிமை, அப்படி அந்த வேற சின்ன சின்ன பேர்கள் சின்ன சின்ன கட்சிகள் இருக்கு. பிரதானமான இரு கட்சிகள் இருக்கு. இப்ப எங்க நாட்டுல தலைவர் அமுகுமார் திசாநாயக்கர கட்சி இருக்கு. அதே போல ஐக்கிய மக்கள் தேசிய மக்கள் சக்தி என்ன, அதே மாதிரி ஐக்கிய மக்கள் சக்தி. இப்ப தேசிய மக்கள் சக்தி எங்களோட தலைவருடைய கட்சி, அவரை வந்தது ஐக்கிய மக்கள் சக்தி. இப்ப இந்த 2 கட்சியும் பிரதானமான ஒரு கட்சி. இப்ப பாருங்க, இந்த ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு சொல்ல பிரதானமான கட்சியோட சிறிய கட்சிகள் பலவற்றம் கூடிய ஒரு கட்சி ஆதிக்கம் இருந்த இரு கட்சி முறை. அதாவது இது என்ன விளக்கம் என்னன்னு சொன்னா, ஒரு கட்சியினுடைய ஆதிக்கம் இருந்த இரு கட்சி முறை. அந்த ஒரு கட்சியினுடைய ஆதிக்கம் இருக்கும், ஆனா அது வந்துட்டு எப்படின்னு சொன்னா பலவற்றும் கூடிய ஒரு கட்சியின் ஆதிக்கம் இருந்த இரு கட்சி முறைன்னு சொன்னா 2 கட்சி பிரதானமாக இருக்கும். அந்த 2 கட்சியிலையும் ஒரு கட்சியின் ஆதிக்கம் நிறைந்த இரு கட்சி முறைன்னு சொன்னா 2 கட்சி இருக்கும். நல்ல வழங்கணும். இப்ப எங்களோட நாட்டுல நான் சொன்ன 2 கட்சி, ஏ என்ற கட்சி, பி என்ற 2 கட்சியை சொல்லிட்டேன் நான். இப்ப அதாவது ஐக்கிய மக்கள் சக்தி, தேசிய மக்கள் சக்தி, இந்த 2 கட்சி பிரதானமான கட்சி. இந்த 2 பிரதானமான கட்சிக்கும் சிறிய சிறிய கட்சிகள் என்ன செய்வாங்கன்னா ஆதரவு வழங்குவாங்க. இப்ப அந்த அடிப்படையில ஏன்னு சொன்னா அவங்க வந்துட்டு இந்த ஆளுங்கட்சியை ஆதரிக்காட்டி அவங்களுக்கு எதுவும் கிடைக்க போறதில்லை, விளங்கணும் நல்லா. ஏன்னு சொன்னா இப்ப சிறுபான்மை மக்கள் பாதிக்காம அவங்களோட நலன் வந்துட்டு சரியா கிடைக்கணும்னு சொன்னா ஆளக்கூடிய கட்சி ஏ என்ற கட்சின்னு சொன்னா அதைத்தான் நாங்க என்ன சொல்லணும், ஆதரிச்சு போகணும். இப்ப எதிர்கட்சியில எதுவுமே இல்லை, அப்ப அங்கால போய் என்ன செய்ய? அப்ப அதான் சொல்றாங்க, 2 கட்சி பிரதானமான கட்சிகள் இருக்கும், அதுல ஒரு கட்சியினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அந்த கட்சிகளோட இந்த என்ன சிறுபான்மை சிறிய கட்சிகள் போய் சேர்ந்து கொள்வார்கள், அதான் நம்மளோட வழக்கம். அப்ப சிறிய கட்சிகள் ஆதிக்கம் இருக்கின்ற ஒரு கட்சியோட 2 கட்சி இருந்தா ஒரு கட்சியோட ஆதிக்கம் இருக்க ஒரு கட்சியோட போய் சேர்ந்து கொள்வாரு. அப்பதானே அவங்களோட ஜனநாயகத்தை பின்பற்றது. ஏன்னு சொன்னா அந்த சிறுபான்மை கட்சிகளுடைய தேவைகள் எல்லாம் இந்த ஜனநாயகம் என்ற ரீதியில அவங்களோட பிரதிபலிப்பு எல்லாம் இதனோட தான் நிறைவேறும். ஏன்னு சொன்னா இவங்க இந்த ஆளுங்கட்சியை வந்துட்டு பின்பற்றலைன்னு சொன்னா இவங்களுக்கு எந்தவித உதவிகளும் கிடைக்க போறதில்லை. அப்ப ஜனநாயகம் என்ற பேர்ல இவங்க எங்களோட நாட்டுல சும்மா தான் இருக்கணும். அப்ப ஜனநாயகத்தை நாங்க அடையணும்னு சொன்னா, மக்களினுடைய தேவையை நாங்க அடையணும்னு சொன்னா நாங்களும் என்ன செய்யணும், ஆளுங்கட்சியோட சேர்ந்து எங்களுடைய செயற்பாடுகளை உதவிகளை ஆட்சி செயற்பாடுகளை கொண்டு போகணும். அப்ப அதெல்லாம் சொல்றாங்க, இந்த செயற்பாடு இந்த ஜனநாயக ஆட்சியை பொறுத்தளவில் கட்டாயம் நடைபெறும். அதே போல பாருங்க,
சட்டத்தின் ஆட்சி அரசியல் அமைப்பின் மையமாக உள்ளமை. அப்ப சட்டத்தின் ஆட்சி அரசியல் அமைப்பு மையமாக உள்ளமை. அப்ப சட்டத்தின் ஆட்சி அரசியல் அமைப்பு மையம்னு சொன்னா, இப்ப சட்டத்தை பொறுத்த அளவில சட்டத்தினுடைய ஆட்சி அது எப்படி என்றால் அரசியல் அமைப்பு மையமாக கொண்டது. ஏன் அரசியல் அமைப்பு? சட்டத்தினுடைய ஆட்சி அரசியல் அமைப்புண்டா சட்டமன்றம் என்ன? யாப்பின் பிரகாரம் உள்ள விஷயங்கள் என்ன? யாப்புன்னு சொன்னா எழுதப்படுகின்ற ஒரு புத்தக வடிவமான ஒன்று யாப்பு. அப்ப அந்த யாப்பில சட்டம் என்று சொன்னா எழுத்து வடிவமான பிரயோகங்கள், அதாவது மக்களை வழி நடாத்தக்கூடிய பிரயோகங்களை ஒரு எழுத்து வடிவிலாம் இருக்கிறது, அதான் சட்டம். இப்ப இந்த ரெண்டு சேர்ந்துதான் நாங்க அரசியல் அமைப்பு சட்டமன்றம் சொல்றோம். அப்ப அரசியல் அமைப்பு வர சட்டம் வரன்னு யோசிக்கப்படாது. அரசியல் அமைப்புன்ற யாப்பு, அந்த யாப்பில என்ன வேணும்? சும்மா நாங்க ஒரு யாப்புன்னு சொல்லலாம இல்லை. அப்ப அதை வரையப்படுற விஷயம் தான் சட்டம். அப்ப அந்த அடிப்படையில சட்டத்தின் ஆட்சி என்பது ஒரு சட்டம், அதை வரையப்பட்ட சட்டத்துக்குரிய ஆட்சி என்பது அரசியல் அமைப்பை மையமாக கொண்டது. அப்ப எங்கட இப்போதைக்கு 78ஆம் ஆண்டு அரசியல் அமைப்பு ஒரு அமைப்பு கொண்டிருக்கிறேன். அந்த அமைப்பில உள்ள அந்த சட்டத்துக்கு அமைவாகத்தான் ஆட்சி என்ன சொல்லணும், விதிக்கணும். அப்படி நாங்க விளங்கணும். அப்ப ஆட்சி வந்துகிட்டு அந்த அரசியல் அமைப்பில சொல்லப்படுற 78ஆம் ஆண்டு சட்டத்துக்கு அமைவ, அதாவது சட்டத்தினுடைய ஆட்சி இருக்கணும். அப்ப பொதுவா நாங்க தனிப்பட பிரிச்சு எடுத்து பார்த்தாலும் எங்களுக்கு தெளிவா வளரும். அப்ப ஆட்சியை நாங்க செயற்படுத்தணும்னு சொன்னா 78ஆம் ஆண்டு யாப்பில் உள்ள சட்டத்துக்கு அமைவாக, அதாவது ஒரு நாட்டு ஜனநாயகத்தினுடைய ஆட்சி முறை சட்டத்தின் ஆட்சியாக செயற்படும் என்று நாங்க வழங்குறாங்க. இப்ப இது வந்துட்டு நீங்க விரிவா எழுதணும்னு சொல்லல, சோட்டா சொல்லப்படுற விஷயத்தை தான் நான் விளக்குறேன். என்னதுக்காக சொல்லப்பட்டிருக்கேன், சரியா? உங்களுக்கு கொஞ்சம் விளங்கினா சரி, நீங்க அதுக்கேற்ற மாதிரி எழுதிட்டீங்கன்னா சரி. அதுதான் அடுத்து பாருங்க, அரசியல் அமைப்பினால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகள். இப்ப அரசியல் அமைப்பு என்ன? யாப்புன்னு எங்களை நாட்டு நாங்க பார்க்கலாம். இந்த யாப்பை மையப்படுத்தான் பார்க்கணும். யாப்பில் இருக்கின்ற ஜனநாயகம் சார்ந்த விடயங்களை தான் நாங்க பார்த்தோம். அதை முதல் விளங்க ஹெடிங் என்னன்னு விளங்க. அந்த ஹெடிங் ஏற்பதான் நாங்க இப்ப பார்த்துக்கிறோம். அப்ப அந்த அடிப்படையில அரசியல் அமைப்பினுடைய உறுதிப்படுத்தப்பட்ட அடிப்படை உரிமைகள். அப்ப இந்த எங்களை நாட்டினுடைய யாப்பில, தற்போதைய யாப்பில அடிப்படை உரிமைகள் என்ன, ஜனநாயகத்துக்கு உரிமையான அடிப்படை உரிமைகள் என்னன்றது நாங்க தெரிஞ்சு கொள்ளணும். அப்ப பேசிக்ல இருந்து தொப்பான உரிமைகள் வரைக்கும் இருக்கு. என்ன மனிதனுக்கு தேவையானது, அது தேவையில்லாது, அதுக்கு அதாவது உரிமையான சொல்லுக்கு தேவையானு சொல்லக்குள்ள எல்லாமே வருது தான், தேவையில்லை இல்லைன்னு சொல்லக்குள்ள நாங்க தடுக்க வேண்டிய விஷயங்கள் வரும். அப்ப உரிமை சம்பந்தமான விஷயங்கள் அனைத்தையும் நாங்க இதுல பார்க்கணும். அதே போல அதிகார பரவலாக்கம். அப்ப அதிகாரம் என்பது ஒரு இடத்துல இல்லாம பிள்ளைகள் அது பரவலாக்குற செயற்பாடு. அது எப்படி அதை பரவலாக்குறன்னு சொல்ற? பரவலாக்கல்னு சொன்னா அங்கட அதிகாரத்தை வந்துக்கிட்டு ஜனநாயகம் என்று சொன்னா, ஜனநாயக நாடுன்னு சொன்னா, ஜனநாயக நாட்டில் இருக்க அரசியல் அமைப்புன்னு சொன்னா அதனுடைய அரசியலமைப்பு பிரகாரம் அதிகாரம் என்று சொல்லணும். குறிப்பிட்ட பகுதிகளுக்கு பகிர்ந்து அளிக்கப்பட்டதால் சரியான ஜனநாயக நாடாக பார்க்கப்படும். அதான் அதிகார பரவல். அப்ப எங்க பகிர்ந்து அளிக்கப்படும்? நாங்க நேற்றெல்லாம் படிக்கிறோம், சட்டத்துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறை நூடாக ஏனைய பகுதிகளுக்கு பகிர்ந்து அளிக்கப்படும். சரியா? முதல் அதுக்கு பகிர்ந்து அளிக்கப்படும், அதன் ஊடாக ஏனைய பகுதிகளுக்கு அப்படி நாங்க விளங்கினோம்னா சரி. அதே போல செயலூக்கம் உள்ள சிவில் சமூகம் மற்றும் சமூக இயக்கங்கள் காணப்படுது. இப்ப ஜனநாயக நாட்டுல பிள்ளைகள் நல்லா விளங்கணும். இப்ப இந்த ஜனநாயகம் நல்லா தொடர்ந்து ஜனநாயகமான ஒரு நாடா இருந்தா எங்கட சமூகத்துக்கு மத்தியில நிறைய சிவில் இயக்கங்கள் தோங்கும். மக்கள் என்ன செய்வாங்கன்னா சின்ன சின்ன அமைப்புகளை உருவாக்கி அவங்க முன் வந்து அவங்களுடைய சேவைகளை செய்ய ஆரம்பிப்பாங்க. ஏன் நல்ல ஜனநாயகமான நாடு, நாங்க இனி என்ன செய்ய போறோம், எங்களோட செயற்பாடுகளை சிவில் சமூகம் என்ற ரீதியில் நிறைய இயக்கங்களாக நாங்கள் உருவாக்கி எங்களோட நாட்டை இன்னும் நாங்கள் வளப்படுத்த போறோம். அதாவது ஒரு நாடு ஜனநாயகமான நாடா இருக்குமெண்டா நிறைய அமைப்புகள் சேர்ந்து செய்யணும்னு சொன்னா நாட்டினுடைய வளர்ச்சிக்காக ஜனநாயகத்தினுடைய ஒரு ஊண்டு சக்தியாக இந்த சிவில் அமைப்புகள் செயற்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல பாருங்க, சிவில் யுத்தம், அரசியல் வன்முறைகள் மற்றும் பின்னடைவுகள் மத்தியில் ஜனநாயகம் தொடர்ந்து காணப்பட்டன. இப்ப இந்த சிவில் யுத்தங்கள், உள்ளூர் யுத்தங்கள், அதே போல அரசியல் வன்முறைகள் மற்றும் பின்னடைவுகள் மத்தியிலும் ஜனநாயகம் தொடர்ந்து காணப்பட்டன. இப்ப எங்க நாட்டுல வந்துட்டு எவ்வளவுதான் யுத்தங்கள் நடந்தாலும் ஜனநாயகம் வந்துட்டு யுத்தம் நடக்குதுன்னு பேசிருமா இல்ல. அப்ப எவ்வளவுதான் யுத்தம் நடந்தாலும் அரசியல் வன்முறைகள் பின்னடைவுகள்ல ஏற்படுத்தினாலும் ஜனநாயகம் மாறும். இப்ப ஜனநாயகம் என்ன செய்யணும்னு சொன்னா இவ்வாறான விடயங்களை எந்த அளவுக்கு தடுக்கணுமோ எந்த அளவுக்கு குறைக்கணுமோ அந்த செயற்பாடை செஞ்சுக்கிட்டே இருக்கு. அதான் ஜனநாயகம். அதே போல அடுத்ததை பாருங்க, தனக்கு மிகவும் பிடித்தமான அரசியலமைப்பு மாதிரியான ஜனநாயகம் பற்றிய மக்களின் தொடர் நம்பிக்கை. அப்ப மக்களுடைய முழுக்க இந்த ஜனநாயகத்தினுடைய அரசியலமைப்பு நோக்கம் என்னன்னு சொன்னா மக்களுக்கு பிடித்தமான ஒரு அரசியல் அமைப்பு கொண்ட ஒரு மாதிரியான ஒரு ஜனநாயகத்தை
நாங்கள் செய்கிறோமா என்றுதான் ஜனநாயகம் பார்த்து கொண்டிருக்கோம். என்று அதுல வேலை என்ன, ஜனநாயகத்துடைய வேலை என்ன சொன்னா மக்களுக்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கையை கொடுக்குறதுனே, ஒரு நிர்வாகத்தை கொடுக்குறது. அப்ப அந்த அடிப்படையில் ஜனநாயகம் தொடர்ந்து என்ன செய்யும், தன்னை சொல்லப்பட விஷயத்தை எல்லாம் என்ன செய்யும், ஒரு யாப்பின் பிரகாரம் ஜனநாயகம் சரியா இருக்கின்றதை கண்காணித்து கொண்டே இருக்கும் மக்களுக்காக. அப்படியான ஒரு செயற்பாடை தான் சொல்லுவார்கள். இது ஜனநாயகத்தினுடைய சார் அம்சங்கள். அதாவது ஒரு அதாவது இலங்கை போன்ற நாடுகளினுடைய அரசியல் அமைப்புக்கு பொருத்தமான ஜனநாயகம் சார் அம்சங்கள் சொன்னா நான் சொன்ன இவ்வளவு விஷயங்களும் பாரு. இப்ப ஜனநாயகத்துக்கு விரோதமான அம்சங்கள் அல்லது சாரா அம்சங்கள், அப்ப ஜனநாயகத்துக்கு முரணானு சொல்லக்குள்ள நாங்க இந்த சொல்ற விஷயத்துக்கு கொஞ்சம் மாத்தி போட்டீங்கன்னா சரி, அவ்வளவுதான். அப்ப மாத்தியம்னு சொன்னா இப்ப இதுல நடக்க நாங்க இப்ப எல்லாமே மக்களுக்கு விருப்பமான முறையில் நடந்த விஷயத்த விருப்பம் இல்லாத சில விடயங்களை நாங்க நீனா அது முறையான விஷயம், அப்படித்தானே? அப்ப உதாரணம் பாருங்க, நிறைவேற்று ஜனாதிபதி முறைமை மற்றும் அதிகாரம் மிக்கவர்களிடம் அரசு அதிகாரம் மிகையாக புரிந்திருக்கும். இது ஜனநாயகத்துக்கு முறையானது. இப்ப நாங்க இப்ப நிறைவேற்று ஜனாதிபதி முறைமை மற்றும் அதிகாரம் மிக்கவர்கள், அப்ப நிறைவேற்று ஜனநாயகம் சொன்ன அந்த நிறைவேற்று அதிகாரம் சொன்னேன்னு அவர் வந்துட்டு ஒரு நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி சொல்ற காரணம் அது காலப்போக்கில சர்வாதிகார ஜனநாயகமாக மாறலாம், சர்வாதிகாரமாக மாறலாம். அதுக்காக சொல்றாங்க இந்த நிறைவேற்று ஜனாதிபதி முறைமை மற்றும் அதிகாரம் மிக்கவர்கள். அப்ப இவரை விட கொஞ்சம் இன்னும் அதிகாரம் மிக்கவர்கள், இப்படியானவர்கள்ட்ட அதிகாரம் மிகையாக கூடுதலாக இருந்தா அது ஜனநாயகத்துக்கு முரணாக. அப்ப அதிகாரம் வரையறுக்கப்பட்ட அளவில் இருக்கணும், யாருக்கிட்ட இருக்கணும் என்று சொல்லப்படுது. அப்ப அந்த அடிப்படையில் இருந்தா சரியா இருக்கும் என்ன ஜனநாயகம். அது இல்லைன்னு சொன்னா அது விரோதமான அம்சமாக போகும். சொல்லுங்க, ஏதாவது கேட்கணுமா? சொல்லுங்க. கப்சா கொஞ்சம் மைக்க ஓப் பண்ணி போட்டு திரும்ப பேசுங்களேன். கப்சா உங்களோட மைக் கொஞ்சம் கேட்குறீங்க. நீங்க நன்மை தீமையை சொல்ற எப்படி கேளுங்க என்ன தீமைகளா? இல்ல நீங்க கேட்க விளங்க என்ன, நீங்க முழுமையான கேள்வி. ஜனநாயக ஆட்சி முறையில நன்மை தீமைகளா நீங்க சொல்றீப்ப? இல்ல இல்ல, நன்மை தீமைகள் இல்ல. அதாவது நாட்டின் முதல் நீங்க எப்ப வந்தனே, அதாவது எங்களோட நாட்டினுடைய அரசியல் அமைப்பு இருக்குதானே, அதாவது யாப்பு அந்த அரசியல் அமைப்பு பொருத்தமான ஜனநாயக விடயங்கள் எது பொருத்தமானது எது பொருத்தம் இல்லாததை நாங்க பார்ப்போம். இப்ப நீங்க இதுல இருந்து நன்மை தீமைகளை நீங்க எடுக்கலாம், சரியா? அது நன்மை தீமைகள் எப்படி எடுக்கணும்னு சொன்னா அது வேறு. அதாவது எங்களோட நாட்டினுடைய இலங்கையினுடைய ஜனநாயகத்தினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்று சொன்னா நன்மைகள், எங்களை இலங்கையினுடைய அரசியல் அமைப்புக்கு அமைய ஜனநாயகத்தினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்று சொன்னா அப்படி எடுங்க. அதாவது ஜனநாயகத்தினால் ஏற்படக்கூடிய ஒரு சில தீமைகள் என்று அப்படி இருந்தா அப்படி எடுக்கலாம். இப்ப நாங்க பார்த்தது ஜனநாயகமான விடயங்களை பார்ப்போம். எது ஜனநாயகத்துக்கு உரித்தான விடயங்கள், அதாவது எது உரித்தில்லாத விடயங்கள், பொருத்தமான விடயம் எது, எது பொருத்தம் இல்லாது. சரியா? இப்ப விடயங்க உங்களுக்கு ரைட், ஓகே. இப்ப அடுத்து பாருங்க இதுல, அப்ப ஜனாதிபதி என்று சொல்லக்கூடிய விஷயமோ அல்லது இவரோட கொஞ்சம் அதிகாரம் மிக்கவர் யாரா இருந்தா அந்த அதிகாரம் என்பது என்ன செய்யணும், கூடுதல்லாம் கொடுக்கப்படா, ஒரு அளவோட அதிகாரத்தை கொடுக்கும். அதான் வரையறுக்கப்பட்ட அதிகாரம் எல்லாம் சொல்றோமே. அப்ப வரையறுக்கப்பட்ட அதிகாரம் ஒரு குறிப்பிட்ட அளவோட இருந்தா அது சரி, இல்லையான்னு சொன்னா அது ஒரு முறையற்ற ஜனநாயகமா போயிட்டுமே. அதே மாதிரி சட்டத்துறை நீதித்துறைகள் நிறைவேற்று துறைகளை கீழ்ப்படிதல். இப்ப சட்டத்துறை இருக்கு, நீதித்துறை இருக்கு, நிறைவேற்றுத்துறை இருக்கு, சட்டம் நிர்வாகம் நீதி, இந்த 3 துறைகளுக்கும் கீழ்ப்படி வேணுமாம். என்ன உண்மையா ஒரு ஜனநாயகத்தை பொறுத்தளவிலே யாருன்னு சொன்னாலும் இந்த 3க்கும் நாங்க கீழ்ப்படிந்தானே ஆகும். அவர் கீழ்ப்படியல் என்று சொன்னா அது ஜனநாயகத்துக்கு முரணான செயலா இல்லையா? அதைத்தான் சொல்றாங்க. அப்ப கீழ்ப்படியவில்லைன்னு சொன்னா அது ஜனநாயகத்துக்கு முரணான செயல். அப்ப நீங்க யோசிக்கலாமே இந்த கீழ்ப்படிதலோட டிக்ஷனரி அப்படி இல்லை. கீழ்ப்படிதல் என்று சொன்னா அது ஜனநாயகத்துக்கு முறையானது என்று நாங்க விளங்கின. சரி, என்ன நாங்க கீழ்ப்படிதல் என்பது ஜனநாயகத்துக்கு முறை இல்லா செயல் நாங்க சின்ன பிள்ளைகளுக்கு அப்படி எழுதி வழங்கப்படுத்தலாம். எங்களுக்கு அது சோட்டா விளங்கு தானே, அதுதான் சோட்டா போட்டி. சரியா? அப்ப சோட்டா உங்களுக்கு போட்டிக்கு என்னன்னா சட்டத்துறை நீதித்துறை நிறைவேற்றுத்துறைக்கு கீழ்ப்படிதல். அப்ப இதுக்கு நாங்க கீழ்ப்படிதல் வேண்டும் என்றதான் அர்த்தம் கீழ்ப்படிதல். அப்ப கீழ்ப்படிதல் இல்லை என்று சொன்னா அது விரோதமான அம்சமா போகும். அதே போல பாருங்க, அரசியல் வன்முறை மற்றும் சிவில் யுத்தம், இதை நான் ஷோர்ட்டா போட்டிக்கிறேன். இப்ப அரசியல் வன்முறை சிவில் யுத்தம், இப்ப நீங்க நான் சொல்றத பிள்ளைகள் அப்படி உங்களுக்கு விளங்காட்டி என்று சொன்னா பக்கத்துல எழுதி கொள்ளுங்க.
சரியா? எதுவும் சொன்ன சில நேரங்கள் பிள்ளைகளுக்கு விளங்காம இருக்கும். அப்ப நீங்க அந்த பக்கத்துல எழுதி கொள்ளுங்க. முதலாவது இதை வந்துட்டு மிகையாக குவிந்திருப்பதால், சரியா? முதலாவது எழுதுங்க. மிகை என்று சொன்னா என்ன, குறைவா கூடுதலா? யாரு சொல்றான்னு மிகை என்றா கூடுதலா குறைவா? கூடுதல். கூடுதல், ரைட். அப்ப மிகையாக குவிந்திருத்தல் ஜனநாயகத்துக்கு முரணானது. சொல்லுங்க யாரு சொல்ல போறீங்களா? சரி, இப்ப முதலாவது கெடுங்க. சரியா? முதலாவது பக்கத்துல சும்மா சின்ன பாயிண்ட்ஸ் மாதிரி தான், கொள்ளையா இல்ல. அதாவது முதலாவது சொல்லுது எப்படி, நிறைவேற்றுத்துறை ஜனாதிபதி முறைமை மற்றும் அதிகாரம் மிக்கவரிடம் அரசு அதிகாரம் மிகையாக குவிந்திருப்பதால், அப்ப அதிகமான அதிகாரம் குவிந்திருப்பதால் ஜனநாயகம் என்ன செய்யும், ஜனநாயகத்துக்கு விரோதமாகும் என்று போடுங்க. அப்ப அது அவ்வளவுதான் முடியுங்க. குவிந்திருத்தல் ஜனநாயகத்துக்கு விரோதமாகும். அப்ப உங்களுக்கு அது வழங்கி, சரியா? எழுதியில ஜனநாயகத்துக்கு விரோதமாகும். முதலாவது குறிப்புக்கு அவளத்தை எழுதி கொடுங்க. நீங்க எழுதிய நோட்ஸ் பக்கத்திலேயே ஜனநாயகத்துக்கு விரோதமாகும் போடுங்க. சரியா? ரைட். சரி, அடுத்தது இரண்டாவது போடுங்க. சட்டத்துறை நீதித்துறைகள் நிறைவேற்றுத்துறைக்கு கீழ்ப்படிதல் நிறைவேற்றுத்துறைக்கு கீழ்ப்படிதல் வேண்டும். இல்லாவிடில் அது ஜனநாயகத்துக்கு முரணானது. கீழ்ப்படிதல் வேண்டும், இல்லாவிடில் அது ஜனநாயகத்துக்கு முரணானது. ஏன் சொன்ன பிள்ளைகள் கொள்ளை எழுத தேவையில்லைன்னு சொன்னேன். ஏன்னு சோட்டா போட்டு எப்படி போட்டாலும் பாக்கார்களுக்கு அது விளங்கும். என்ன சொன்னா, இப்ப ஜனநாயக விரோத அம்சங்கள் சொன்னக்குள்ள நான் போய் சொல்றது பெரிய ஒரு இது மாதிரி வருது. ஒரு 3-4 தான் நீங்க எழுதலும், மற்ற மாதம் தெரியாது. அதுக்காக அப்படி சோட்டா போடக்குள்ள நீங்க அந்த ஷோர்ட் பாயிண்ட்ஸை மட்டும் கொடுத்தாலும் பாக்கார்களுக்கு அது விளங்கி, சரியா? ஆனா உங்களுக்கு அதை விளங்கணும்ன்றதுக்காக இதை சொல்றேன், சரியா? அதை விளங்கி கொடுங்க. அப்ப கீழ்ப்படிதல் வேண்டும், இல்லாவிடில் ஜனநாயகத்துக்கு முரணானது. அடுத்தது எழுதுங்க. அரசியல் வன்முறை மற்றும் சிவில் யுத்தம் இடம்பெறுவதால் அதுவும் ஜனநாயகத்துக்கு முரணானது. சரியா? அப்ப தொடர்ந்து எழுதுங்க. சிவில் யுத்தம் இடம்பெறுவதால் அதுவும் ஜனநாயகத்துக்கு முரணானது. சரியா? ரைட். இப்ப அதை நான் கொஞ்சம் வழங்கப்படுகிறேன். அதாவது அரசியல் வன்முறை மற்றும் சிவில் யுத்தம்னு சொன்னா நான் முதல் சொன்னதை திரும்ப சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னு சொன்னா முதல் விளங்கப்படுத்தின அவ்வளோதையும் நாங்க மாற்றி எழுதினோம்னா சரி, அங்க சொல்லப்பட்டதை மாற்றி பார்த்தாலே உங்களுக்கு அதுல ஜனநாயகம் சாரா விஷயம் வந்துடும், அவ்வளவுதான். சரியா? இருந்தாலும் நான் சொல்றேன், எழுதுங்க. அப்ப அரசியல் வன்முறை என்று சொல்லக்கூட எங்களோட நாட்டினுடைய அரசியலுக்குள்ள ஏற்படுகிற வன்முறை செயற்பாடுகள், அதே போல உள்நாட்டுக்குள்ள நடக்கின்ற போர்கள், சரியா? அப்ப இவ்வாறான போர்கள் எங்களுக்கு தெரிஞ்சு நிறைய பிரச்சனை எல்லாம் அண்மை காலம் எல்லாம் நடந்து இப்பதான் ஒரு சுமூகமாக எங்களை நாடினேன். அப்படியான சில யுத்தங்கள் எல்லாம் ஜனநாயகத்துக்கு இடம்பெற்றால் அது ஜனநாயகத்துக்கு முரணானது போடுங்க. அடுத்த எழுதுன பிள்ளையால் சுதந்திரமானது நீதிமான தேர்தலுக்கான மூல கொள்கைகளை மூறுதல். அப்ப இது வந்துட்டு முழுமையா இருக்கு உங்களுக்கு, நீங்க எழுத தேவையில்லை. அதாவது சுதந்திரமானதும் நீதியுமான தேர்தலுக்கான மூல கொள்கையை மூறுதல். அப்ப மூறினால் ஜனநாயகத்துக்கு முரணானது. அப்ப பாருங்க, சுதந்திரமும் நீதியுமான தேர்தலின் மூலப்பொருள். அப்ப தேர்தல் ஒன்று சுதந்திரமும் நீதியுமான ஒரு வரையறையில இருக்குன்னு சொன்னா அதை நாங்க மீறி செயற்பட்டு அது ஜனநாயகத்துக்கு முரண் தானே. அப்ப அதை சொல்றாங்க. அப்ப எப்போதும் தான் ஜனநாயகத்தை பொறுத்த அளவில் அது சரியா இருக்கணுமே. அது பிழையாக ஒரு மீறக்கூடிய செயலா இருந்தா ஜனநாயகத்துக்கு முரணானது. அதைத்தான் சொல்லப்படுது. இதுக்கு எழுத தேவையில்லை, இது அதுல பூரணமா இருக்கு. அதே போல அவசர கால சட்டம் அதன் கீழ் அடிப்படை உரிமைகள் தடை செய்து. இப்ப ஒரு நாட்டில திடீரென்று ஒரு பிரச்சனை உண்டு. இப்ப அண்மை காலங்கள்ல நிறைய பிரச்சனைகள் நடந்தது, உள்நாட்டு போர்கள். அதே போல எங்க நாட்டில இந்த கொரோனா எல்லாம் வந்த நேரங்கள்ல இந்த அவசர கால சட்டங்கள் எல்லாம் போடப்பட்டது. அதே போல இந்த பொருளாதார பிரச்சனை கோட்டாபய ராஜபக்ஷ காலத்துல வந்தது. அப்ப அந்த டைம்லயும் அவசர கால சட்டங்கள் அதெல்லாம் போட்டாங்க. அப்ப இதெல்லாம் போட்டா தொடர்ந்து மக்களுக்கு அவசர கால சட்டத்தை போட்டா மக்களுடைய அடிப்படை உரிமையை பாதிக்கப்படும், தேவைகள் பாதிக்கப்படும். இப்ப நாங்க எங்களை முடக்கி ஒரு கிழமைக்கு பிள்ளைகள் ஊட்ட வச்சா உங்களோட படிப்பு என்ன செய்யும், பாழாகும். அதே போல அன்றாடம் வேலை செய்யற எங்களோட பெற்றோர ஊதியங்கள் பாழாகும். அதே போல ஏனையவர்கள தொழில்கள் பாழாகும். சில பிரைவேட் கம்பெனிகள் இழுத்து மூட வேண்டியது. அப்ப நிறைய விஷயம் என்ன செய்யும், இதுல முடங்கும்.
அவசர கால சட்டம் என்பது நினைச்ச மாதிரி எல்லாம் போடல. அதுக்கு அர்த்தம் என்ன? ஊரடங்குன்னு சொல்லுவோம் என்ன, ஒட்டுமொத்த நாட்டையும் முடக்கு எல்லாம் சொல்லுவாங்க. அப்ப அதால அவ்வாறான விடயங்கள் வந்துக்கிட்டு நாங்க நினைச்ச மாதிரி போட்டுட்டோம்னு சொன்னா அது ஜனநாயகத்துக்கு முரணானது. அதான் சொல்றாங்க. அப்ப அவசர கால சட்டம் அதன் கீழ் அடிப்படை உரிமைகளை தடை செய்தது. இப்ப அடிப்படை உரிமைகள் என்ன செய்யறாங்க? அவசர கால சட்டம் அதன் கீழ் அடிப்படை உரிமைகளை தடை செய்தல், இது ஜனநாயகத்துக்கு முரணானது. அப்ப அது தொடர்ந்து இது ஜனநாயகத்துக்கு முரணானது. அப்ப அடிப்படை அவசர கால சட்டம் அதன் கீழ் அடிப்படை உரிமைகளை, அப்ப அவசர கால சட்டத்தை போட்டா அடிப்படை உரிமைகளை தடை செய்யுமா, அதால ஜனநாயகத்துக்கு முரணானது கண்டு நீங்க இவ்வளவு என்னாச்சு. அடுத்தது மனித உரிமைகளை மீறுதல். இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். மனித உரிமைகளை பொதுவாக மீறுவது அது ஒரு ஜனநாயகத்துக்கு முரணானது. அதே போல அரசாங்க செயல்முறையின் ஏற்படும் ஊழல் மற்றும் அதிகார துஷ்பிரயோகம், இதையும் நீங்க திருத்த தேவையில்லை, அதையும் அப்படி எழுதலாம். துஷ்பிரயோகங்கள் இப்ப ஊழல் சொன்னா இப்ப நாட்டுல மலிஞ்சு இருக்கிறதா தோன்றுதானே, எங்க பார்த்தாலும் ஊழல் தான். நீங்க ஒரு என்னொரு இதுக்கு போனாலும் உள்ளால ஒரு கொஞ்சம் அது குறைஞ்சது ஒரு 2 அந்த 10 தாளை கொடுத்தாதான் வேலை நடக்கும் மண்டாளவில் இருக்கு இப்ப நிறைய இடத்து வழியே. இப்ப இந்த அங்கோட அரசாங்கம் வந்து கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி. இதுக்கு முதல் நிறைய காசு கொடுத்துதான் இல்ல பார்க்க வேண்டியது, அதான் ஊழல் தீர்ப்பு. அப்ப அப்படியானதுலாம் முரணான விஷயங்கள். சரியா? இப்ப உங்களுக்கு விளங்கி இந்த முரணான விஷயங்கள் என்னன்றது. இப்ப பாருங்க, இதுல விளங்காத ஆட்கள் யாரு இருந்தா சொல்லுங்க, நாங்க அடுத்த பகுதியை கொஞ்சம் குயிக்க பார்ப்போம். இதுல விளங்கிட்ட யாருக்கு விளங்கல, என்ன டவுட் இருக்கு சொல்லுங்க பாப்போம். ருஸ்தா மிஹாராக்கள் என்ன டவுட்டுகள் ஏதாவது இருக்கா சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க என்ன டவுட், என்ன மாதிரி இப்ப விளங்கிட்டா உங்களுக்கு? இல்ல சார், டவுட் இல்ல. இது எத்தனை மார்க்ஸுக்கு சார் வரும்? இப்ப இதெல்லாம் வந்துட்டு விளங்கிட்டு சார், இது ஸ்ட்ரக்சருக்கு வரும். ஸ்ட்ரக்சருக்கு எம்சிக்கு பாட்டுக்கு இது வரலாம், ஆனா ஸ்ட்ரக்சருக்கு இப்படித்தானே இது பூரணமா வரும்னு சொல்லல. இப்ப நாங்க என்ன பார்க்க பகுதி வந்துகிட்டு இப்ப இலங்கை வந்துகிட்டு அரசியலமைப்பினுடைய ஜனநாயகம் சார் அம்சம் என்று சொல்லக்குள்ள எங்க வரும்னு சொன்னா இது ஜனநாயகம் சார் அம்சங்கள் பற்றி 2 விடை தாங்கன்னு சொல்லி ஸ்ட்ரக்சருக்கு வரும். இந்த ஸ்ட்ரக்சருக்கு அந்த 2 விடை எழுதுற இதுக்கு வரும். ஆனா இது வந்துகிட்டு நாங்க இப்ப ஸ்ட்ரக்சர் கேள்வியில வருமானு சொன்னா அப்படி வராது. ஏன்னு சொன்னா இருந்து போட்டு ஒரு சரணம் வரும். அதாவது நாங்க தொடர்ந்து வரும் என்று எதிர்பார்க்கல. அப்ப நாங்க எதிர்பார்க்க வினாக்கள் சொல்றது எப்படின்னு சொன்னா தொடர்ந்து வரக்கூடிய கேள்வி. இப்ப இது ஒரு தரம் போட்டாங்கன்னா போட மாட்டாங்க மதுதான். ஏன்னா சின்ன சின்ன பகுதிகள் தானே. இப்ப இது வந்துட்டு கொமனா சேர்த்து ஜனநாயகம் பற்றிய கேள்வி சொன்னா பொது தலைப்பு போட்டு ஜனநாயக ஆட்சி முறையினுடைய வகைகளை பத்தி கேட்கலாம். தாராள ஜனநாயகம், பிரத்துவ ஜனநாயகம் பொதுப்படையாக ஒரு 20 மார்க்ஸுக்கோ அல்லது ஒரு 10 மார்க்ஸுக்குரிய கேள்வியா கேட்கலாம். இதே சமயம் இப்ப இதுக்குள்ள இருக்கிற இலங்கை ஜனநாயகத்தினுடைய அந்த கேள்வி, அதாவது ஜனநாயகம் சார்புடைய சாராவுடைய அதை கேட்கக்குள்ள அதுவும் எப்படி என்று போடுவோம், ஒரு 10 மார்க்ஸ் கேள்வி தான் போடுவான். ஒரு தரம் போட்டாங்க மாதிரி அடுத்த தலைமுறைக்குள்ள அது ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு பிறகுதான் போடுவாங்க. அப்ப அப்படி ஒரு கிடைச்ச இல்லை. அப்ப அதனால நீங்க இதை எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நினைத்துக்கொண்டு சொன்னா இதெல்லாம் நாங்க ஏன் படிக்கணும்னு சொன்னா ஸ்ட்ரக்சர்ல கட்டாயம் வரும். இந்த ஸ்ட்ரக்சர்ல எம்சிக்கு பகுதியில அந்த 20 இதுகள்ல கட்டாயம் வரலாம். என்று சொன்னா நாங்க இந்த விஷயத்த படிக்காம விட்டோம்னு சொன்னா வந்துட்டு சொன்னா 2 மார்க்ஸ் இல்லாம போகும். அதே மாதிரி ஜனநாயகத்தினுடைய கேள்வியில மிக முக்கியமான இந்த பகுதியில எம்சிக்கு பகுதிக்குள்ளேயும் வரும். அப்ப அதுல 2 இதுல 2 4 மார்க்ஸ் போகுது. இந்த மாதிரி நாங்க படிக்காம விட்டோம்னா இது சாய்ஸ் கொடுவோம்னு நாங்க நினைச்சோம்னு சொன்னா 2 2 எந்த 2 கோடு அடிக்கிறதுல 1க்கு 2 வருது, 2 மார்க்ஸ். சரியா? நல்ல வளையும். அதே மாதிரி எழுத்துல வந்துட்டு 2 விடை எழுதுறதுல 2 மார்க்ஸ், கிட்டத்தட்ட 4 மார்க்ஸ் போகுது. சும்மா யோசிப்பாங்க 4 மார்க்ஸ் சொன்னா அதை அப்படியே பிரிச்சுட்டு வரக்குள்ள இங்க குறைஞ்சிக்கு வரக்குள்ள இந்த இதுகளெல்லாம் குறைஞ்சு போறாரு. அதனாலதான் நாங்க இந்த ஏழுக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் குறையிற காரணம் என்னன்னா அவடத்தை நாங்க கொஞ்சம் படிக்கணும் இல்லை. இப்ப இதெல்லாம் நாங்க சாய்ஸா விட இயலாது. அதுக்காக நான் அந்த ஜனநாயக ஆட்சியில இந்த இலங்கையினுடைய இந்த செயல்பாடுகளை சொல்ற காரணம் என்னன்னு சொன்னா கட்டாயம் போடுவாங்க இந்த கேள்வி. எங்களோட நாட்டோட சம்பந்தப்பட்ட விஷயம் நாங்க படிச்சிருக்கோம். அதாவது இந்த கேள்வி ஸ்ட்ரக்சர்ல வராட்டி எம்சிக்குள்ள கட்டாயம் ஒவ்வொரு முறையும் வரும். நான் உங்களுக்கு தேவைன்னு சொன்னா அடுத்த வகுப்புகள்ல வந்த கேள்விகளை நான் பார்த்துட்டு சொல்லுவேன். சரியா? எப்ப வந்திருக்கேன் அந்த ஆண்டுகள். ரைட், அடுத்த பார்ப்போம். இல்ல அடுத்த இல்லை நான் கொஞ்சம் உங்களுக்கு அந்த கேள்வியை கொண்டாந்து காட்டுறேன். சரியா? ரைட், 7 மண்டா நீங்களும் பாருங்க, நான் கொஞ்சம் கொண்டாந்து காட்டுறேன். அடுத்தது இப்ப பார்க்க போறது நாங்க இலங்கையும் ஜனநாயகத்தையும் பொருத்தப்பாடு. இப்ப இவ்வளவு நேரம் நாங்க சாராம்சம் பார்த்தோம். இப்ப எங்க நாட்டுல இந்த ஜனநாயக இருக்கக்கூடிய பொருத்தப்பாடு என்னன்னு பார்க்கிறோம். இப்ப என்ன வகையில ஒரு பொருத்தமான தன்மையை கொண்டிருக்கி
எங்களோட நாட்டில இந்த ஜனநாயகம் ஒத்து போகுதா, எங்களோட நாட்டு மக்கள் எல்லாருக்கும் பொருத்தமான ஒரு ஜனநாயகம் இருக்கா என்றதை நாங்க என்ன பார்க்க போறோம். இப்ப எங்களோட நாட்டில நல்லா யோசிங்க, தேசிய அரசு என்று சொல்லக்கூடிய ஒரு அரசு முறையை தான் நாங்க பின்பற்றோம். அதாவது 4 இன சமூகங்களை கொண்ட கூடுதலாக 4-5 இனங்களை கொண்ட நாடுதானே. அப்ப அதால இந்த 4-5 இனங்களை கொண்ட சமூகம் என்று சொல்றதால தேசிய அரசுகள் முக்கியத்துவப்படுது. அதாவது ஒரு இனம் ஒரு நாடு என்ற கொள்கையின் அடிப்படையில எங்களோட நாட்டினுடைய சில செயற்பாடுகள் தேசிய அரசுகளாக பின்பற்றப்படும். அப்ப இந்த அடிப்படையில இலங்கையினுடைய ஜனநாயகத்தை நாங்க பார்க்கின்ற போது இந்த தேசிய அரசை பொறுத்த அளவிலே அதாவது எந்த அளவில் இருக்கும் என்று சொன்னா எல்லா மக்களுமே ஜனநாயகத்தை முக்கியத்துவம் கொடுக்கிற அளவில தான் இருக்கும். அதனால எங்க நாட்டினுடைய கொள்கையை எப்படி கொண்டு வந்தாங்கன்னு சொன்னா சோசியலிச ஜனநாயக குடியரசு. அதாவது எங்க நாட்டில் 2 கொள்கையை கலந்து கொண்டாங்க. அதாவது சமவுடைமைவாதம், அதே போல இந்த நாங்க பார்க்கிற ஜனநாயகம் சொல்லக்கூடிய வாதம். இந்த 2ஐ கொண்டுதான் ஒரு நாட்டினுடைய 2ஐ சேர்த்து ஒரு அரசியல் செய்யப்படுது. அப்ப அந்த அடிப்படையில சமவுடைமைவாதம் என்று சொல்றதனுடைய அர்த்தம் உங்களுக்கு தெரியும். எல்லாருக்கும் சமமான வாய்ப்பு, சமமான அந்தஸ்து என்ற கொள்கை. ஜனநாயகம் என்ற கொள்கை வந்துட்டு முழுக்க வந்துட்டு மக்களினுடைய விருப்பத்துக்கு அமைய ஒரு ஆட்சி முறை ஒன்று இருக்கணும். அப்ப இதுல மக்களினுடைய சமத்துவம் பேணப்படும், மக்களினுடைய ஜனநாயகத்துக்குரிய ஆட்சி முறையும் வருது, விருப்பத்துக்குரிய ஆட்சி. அது 2 வகையான செயற்பாடை கொண்டிருக்கு. இப்ப பாருங்க, எங்களோட நாட்டின் ஜனநாயகத்தின பொருத்தப்பாட மேலும் இவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா, ஜனநாயகம் என்பது உலகத்தில் காணப்படும் ஒரே ஒரு அரசியல் அமைப்பு மாதிரி அல்ல, ஏனெனில் ஜனநாயகமற்ற அரசியல் அமைப்பு எனப்படுகின்றன. அப்ப ஜனநாயகம் என்பது உலகத்தில் காணப்படுகின்ற ஒரே ஒரு அரசியல் அமைப்பு என்ற விஷயம் இல்லையா, ஏனெனில் ஜனநாயகமற்ற அரசியல் அமைப்பு காணப்படுகின்றன. அப்ப சில நேரங்கள்ல சில நாடுகள்ல ஜனநாயகமற்ற அரசியல் அமைப்பும் காணப்படுது. இருக்கே இல்லையா? ஜனநாயகம் எல்லா நாட்டிலையும் பின்பற்றப்படுதா? சொல்லுங்க. யாரு சொல்றா ஜனநாயகம் பண்றது எல்லா நாட்டிலையும் பின்பற்றப்படுகிறது? இல்லைன்னு சில நாடுகள சமூகமைவாதம், அதே போல தாராண்மைவாத கொள்கைகளும் இருக்கு. அப்ப ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒவ்வொரு கொஞ்சம் அந்த மைக்கை இது பண்ணுவீங்களேன், ரைட். அப்ப எல்லா நாட்டிலும் ஒவ்வொரு விதமான கொள்கை இருக்கு. அப்ப அதாவது சொல்றாங்க ஜனநாயகம் என்பது உலகத்தில் காணப்படும் ஒரே ஒரு அரசியல் அமைப்பு இல்லை. அப்ப ஒரே ஒரு அரசியல் அமைப்புன்னு சொன்னா நாங்க எல்லாருமே மெண்டல் ஆயிடும். அப்ப பல அமைப்பு இருக்கத்தால நாங்க ஒன்றுக்குள்ள என்ன செய்யலாம், அரசியலை வச்சு செயற்படுத்தி பார்க்கலாம். அதாலதான் ஒவ்வொரு நாடுகளும் ஒவ்வொரு கொள்கையின் செயற்பாட்டின் அடிப்படையில செயற்படுது. அந்த அடிப்படையில அரசியல் அமைப்பு காணப்படுதுன்னா அதிகாரம் சார் அரசாங்கம், தனிக்கட்சி ஜனநாயகமற்ற தனிக்கட்சி அரசாங்கம், இராணுவ அரசாங்கம், மத தலைவர்களுக்கு அமைந்த அரசாங்கம் என்பன அதுக்கான உதாரணங்களா. இப்ப பாருங்க, இந்த ஜனநாயகம் இல்லாத அரசாங்கங்களாக உலகளாவிய நிறைய அரசாங்கங்கள் இருக்காங்க. அதுல எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா தனிக்கட்சி அரசாங்கம், ஒரே ஒரு கட்சி ஒரே ஒரு அரசாங்கம். அதுக்கு உதாரணம் எந்த நாடை கொடுக்கலாம் பார்ப்போம்? ஜெர்மன். வேற வடகொரியா. தென்கொரியா. தென்கொரியாவா? இல்ல, வடகொரியா. ரஷ்யா. ரஷ்யால 2 கட்சி இருக்கா, பல கட்சி இருக்கா, ஒரு கட்சி இருக்கா ரஷ்யால? ஒரு கட்சி. அப்ப நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா பொதுவான சில கருத்துக்களை சொல்லக்குள்ள தனிக்கட்சி அரசாங்கம் சொல்லக்கூடிய நாடுகளுக்கு, அதே போல இந்த இராணுவ அரசாங்கம். இப்ப இராணுவ அரசாங்கம் சொல்லக்குள்ள வடகொரியா நாங்க கொடுக்கலாம். என்ன சொன்னா அதுல முழுக்க இராணுவ அரசாங்கம் தான். அதே மாதிரி இதுக்கு முதல் நிறைய அரசாங்கங்கள் இருந்தேன், நாங்க தன்மையில இருக்கிறது சொல்லக்குள்ள நாங்க வடகொரியா கொடுக்கலாம். அதே போல இஸ்ரேலும் வந்துட்டு இராணுவ மையம் தான். அப்படியான சில நாடுகள் இருக்கு. அதே மாதிரி மத தலைவர்களின் கீழ் அரசாங்கம். இப்ப சில நாடுகள்ல இப்ப நாங்க பிள்ளைகள் பாருங்க, இந்த மன்னராட்சின்னு சொல்றோம் இல்ல, இப்ப மத தலைவர்கள் சொல்லக்கூட இப்ப நாங்க இப்ப அரபு நாடுகள் வந்துட்டு மத தலைவர்கள் இல்ல, சும்மா பொதுவா மன்னராட்சியா. ஆனா ஒரு சில இப்ப ஆப்பிரிக்க நாடுகள்ல பொறுத்தளவில் சில நாடுகளை இந்த மத தலைவர்களை வைத்த அரசாங்கங்கள் இப்பவும் இருக்கு. இப்ப நாங்க அந்த கோத்திர என்று சொல்லக்கூடிய அரசு எல்லாம் வந்துட்டு இப்பவும் மிக்க காரணம்னு சொன்னா அவங்க அந்த மதங்களுக்கு என்று தலைவர்களை வச்சு அவங்களோட அரசு செய்கிற சில இதுகளும் இருக்கு. அப்ப அதெல்லாம் உதாரணத்துக்கு சொல்றாங்க. ஈழமைந்த அரசாங்கம் என்பது அதற்கான உதாரணங்களாகும். இதே போல் ஜனநாயக அரசாங்கத்திலும் பல்வேறு மாதிரிகள் காணப்படுங்க. இப்ப நம்மளோட விஷயத்துக்கு வருவோம், இப்ப நம்மளோட கான்செப்டுக்கு வருவோம். இப்ப ஜனநாயகத்திலே வந்து பல்வேறு ஜனநாயக அரசு மாதிரிகள் இருக்கு. அதுல சொல்றாங்க சில தாராண்மைவாத ஜனநாயகம் சார்ந்தவை, வேறு சில ஜனநாயகத்துடன் லிபரல் வாதம் மற்ற அதிகாரவாதம் சேர்க்கப்படுவதையும், அதே போன்று பலமான ஜனநாயக அரசாங்கம் போல பல
மற்ற பல மற்ற ஜனநாயக அரசாங்கமும் உள்ளன. இப்ப ஏன் இந்த கருத்து சொல்றாங்கண்டா சொல்றாங்கன்னு சொன்னா, நாங்க கேள்விப்பட்ட விஷயம் வந்து தாவர ஜனநாயகம் உண்டுன்னு, அது நாங்க தியரியில படிக்க விஷயம். ஆனா எங்களோட நாட்டில சமோடமை என்று சொல்லக்கூடிய சோசியலிச ஜனநாயகம் இருக்கு. இப்ப இதுக்கு நாங்க ஏன் சொல்றோம்னு சொன்னா, இந்த சொல்ற கருத்துக்காம எங்களோட நாட்டுல அப்படி ஒரு அரசாங்கம் இருக்கிறேன். அப்ப ஏன்னு சொன்னா, நாங்க ஜனநாயகம் என்ற கொள்கையோட வேற கொள்கையை நாங்க சேர்த்து ஒரு ஆட்சியை கொண்டு போகலாம். ஏன்னு சொன்னா, எங்களோட நாட்டுல பல இனங்கள் இருக்கு. இப்போ ஒரு இனம் இருக்குன்னு சொன்னா அதுல நாங்க ஜனநாயகத்தை மட்டும் பின்பற்றி போகலாம். ஆனா பல இனம் இருக்க மக்கள்கிட்ட நாங்க சமத்துவமா சமமாக எல்லா மதங்களையும் மதிக்கக்கூடிய மாதிரி தான் நாங்க நடப்போம். அப்படியானத சொல்றாங்க. அப்ப அந்த அடிப்படையில நாங்க இந்த விஷயத்த விளங்கிக்க மாட்டோம். சரி சரியா பிள்ளைய ரைட். அதே போல பாருங்க, தொடர்ந்து பாருங்க. அப்ப பலமான ஜனநாயக அரசாங்கத்தை போல் பலமற்ற ஜனநாயக அரசாங்கங்களும் உள்ளன என்ற விஷயத்தை நாங்கள் விளங்கிட்டோம். அடுத்தது, இதில் இலங்கைக்கு மிகவும் பொருந்துவது ஜனநாயக அரசாங்க முறை என்ற கருத்து பல்வேறு காரணங்கள் உள்ளன, அவையாவன. இப்ப நாங்க தொடர்ந்து எங்களை இதுல என்னென்ன அரசாங்கம் எப்படி பின்பற்றப்படுதுன்னு பார்க்கப்படுது. அப்ப இதுல எங்களோட நாட்டுல ஜனநாயகம் பொருந்துறதுக்கு சில காரணங்களை வழிவகைகளை சொல்றாங்க. எப்படி எங்களோட நாட்டுல ஜனநாயகம் பொருந்துது, ஏன் நாங்க ஜனநாயகத்தை பின்பற்றுறோம், என்ன விஷயத்துக்காக ஜனநாயகம் தொடர்ந்து பேணப்படுது எங்களோட நாட்டுலன்றதை நாங்க பார்க்கணும். அப்ப அந்த அடிப்படையில் பாருங்க, முதலாவது விஷயம் சில காரணங்கள் சொல்றாங்க. அந்த காரணங்களை பாருங்க. இலங்கையில் 20ஆம் நூற்றாண்டின் முன்னரை பகுதியில் ஆரம்பமான வலுமிக்க ஜனநாயக சம்பிரதாயம் ஒன்று உள்ளது. அப்ப இலங்கையில 20ஆம் நூற்றாண்டில சொல்லக்குள்ள எங்களோட நாட்டினுடைய இந்த கொள்கை அரசியல் யாப்புகள் உருவாக்கப்பட்ட காலத்திலே ஜனநாயக சம்பிரதாயம் ஒன்று உள்ளதாம். அதுக்கு என்ன காரணம்னு சொன்னா, சர்வசன வாக்குரிமை. அதாவது இலங்கையில் 20ஆம் நூற்றாண்டின் முன்னரை பகுதின்னு சொன்னா, இந்த 20ஆம் நூற்றாண்டில முதல் கால பகுதியில முன்னரை பகுதியில ஆரம்பமான வலுமிக்க ஜனநாயக சம்பிரதாயம் மக்கள் வந்துட்டு இந்த ஜனநாயகத்தை பின்பற்றிய கொள்கை ஒன்று இருந்தது. அதனாலதான் சொல்றாங்க சர்வசன வாக்குரிமை, அதே போல பிரத்துவ ஜனநாயகம், பாராளுமன்ற ஜனநாயகம், பொதுமக்களின் வாக்குகளால் மாற்றப்படும் அரசாங்கம் போன்றன இலங்கை அரசியலுடன் அரசியல் கலாச்சாரம் மிகவும் வலிமிக்க நிலையாக பண்பாகும். அப்ப எங்களோட நாட்டினுடைய பல இனங்கள் கொண்ட நாடு. அதால எங்களோட நாட்டில் இந்த ஜனநாயகம் என்ற விஷயம் மாறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, சர்வசன வாக்குரிமை, எல்லா மக்களும் வாக்களிக்க உரிமை இருக்கு. அதே மாதிரி ஒரு இனம் ஒரு மக்கள் என்ற வேறுபாடு இல்லை. அப்ப எல்லாரும் ஒன்றாக இந்த ஒரு தாய் பிள்ளை மாதிரி இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கா பாடுபடுது என்ற கருத்தின் அடிப்படையில தொடர்ந்து சொல்றாங்க. இந்த பிரத்துவ ஜனநாயகம் என்ற விஷயம் இருக்கு. பிரத்துவம் என்று சொல்லக்குள்ள எல்லா மக்களுக்கும் ஒவ்வொரு வாய்ப்பு கொடுக்காங்க. எல்லா மக்கள்ல இருந்து அவங்களோட கட்சி சார்பாக ஒரு தலைவர்கள் வாராங்க. அதே மாதிரி பாராளுமன்ற ஜனநாயகம் என்றதுக்கு, அதே போல பொதுமக்கள வாக்கு மாற்றப்படும் அரசாங்கம் போன்ற இலங்கை அரசியலோட கலாச்சாரம் மிகவும் அதன் கலந்துட்டு. அப்ப ஆரம்ப காலம் இந்த அரசியல் யாப்புகள் உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து, அதாவது நீங்க எப்ப சொல்லலாம்னு சொன்னா, இந்த சோல்பெரி டொனமுரன்னு சொல்லக்கூடிய காலத்தில இருந்து படிப்படியாக எங்களோட நாட்டில மக்களுடைய உள்ளத்திலே எங்களோட நாடும் ஒரு குடியரசு நாடாக, ஜனநாயகத்தை பின்பற்றக்கூடிய நாடாக வரவணும் என்று மக்கள்கிட்ட வந்து அந்த கொள்கை தான் பிள்ளைகள் இன்று வரைக்கும் எங்களோட நாட்டிலே செயற்பட்டு வார காரணம். சரியா? ரைட். தொடர்ந்து பாருங்க, இலங்கையில் பல்லினம் மற்றும் அதுக்கு நான் அடுத்த ஸ்டெப்ஸ்ல சொல்றேன் காரணம் பாருங்க. இலங்கை பல்லின மற்றும் பன்மைத்துவம் கொண்ட சமூகமாகவும் இன பல்வகைமை ஒரு திலட்சணையாக அன்றி வலிமையாக கருதும் ஜனநாயகவாதம் இன்றி இவ்வாறான ஒரு சமூகத்தின் மிகவும் பொருத்தமுடையதாகவும் இப்பல்வகைமையை கொண்ட இலங்கை சமூகத்துக்கு பன்மைத்துவவாத அரசாங்க முறைமை ஜனநாயகத்தின் மாற்றமே எதிர்பார்க்கலாம். இப்ப எங்களோட நாடு நீங்க யோசிக்கலாம், இந்தியா வந்துட்டு ஒரு இந்தியர்கிட்ட நீங்க கேட்டா முதல் வந்துட்டு சொல்லுவாரு, வந்துட்டு உங்களுடைய பேர் என்னன்னு சொன்னா முதல் இந்தியரான்னு சொல்லுவாரு. ஆனா எங்கடாக்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கேட்டா சில்லாங்கன்னு, சிங்களாக்களும் கூட சில்லாங்கன்னு சொல்ல மாட்டாங்கன்னு, அவங்களும் வந்துட்டு பேர் தான் சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னா எங்களோட நாட்டுல இந்த விஷயத்துக்கு மட்டும் அப்படித்தான். ஆனா மற்றும்படி எங்களோட நாட்டை பத்தி ஏதாவது கலைச்சா எங்களோட மக்கள் பொறுத்துக்க மாட்டாங்க. ஒரு மெச்சோடு நடக்குது. இப்ப இலங்கைக்கும் அதே போல இந்தியாவுக்கோ இல்ல வேற நாட்டோட மெச் நடந்தா நாங்க எல்லாரும் அது நாங்க என்ன இனமா இருந்தாலும் இலங்கை சப்போர்ட் பண்ணுவோம். அந்த ஒரு இது ஒன்று எங்களுக்கு தெரியும். காரணம் என்று சொன்னா நாங்க நாட்டை கொஞ்சம் மதிக்கும். ஆனா அது இந்தியர்கள் அது வழக்கம் என்று சொன்னா அவங்க, அதாவது அது எல்லாருமே அப்படிதான், முதல் அவங்களோட நாட்டுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க, அது போல மக்களுக்கு கொடுப்பாங்க. அப்படித்தான் அவங்களோட இருக்கும். ஆனா எங்கட மக்கள் வந்து நாட்டுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. ஆனா நேரடியாக காட்ட மாட்டாங்க, மறைமுகமா வச்சிருப்பாங்க. அதால ஆரம்ப காலத்தில் எங்களோட மக்கள் கடும் ஒற்றுமையான முறையில செயற்படுத்த எங்களோட நாட்டினுடைய சுதந்திரத்தை மீட்டெடுத்தார்கள்.
நீங்க வரலாறுகளை பார்த்தீங்கன்னு சொன்னா முஸ்லிம்கள் வேற, தமிழர்கள் வேற, பௌத்தர்கள் வேற என்ற செயற்பாட்டில் இருக்கல. எல்லா மக்களிலையும் எல்லா தலைவர்களும் சேர்ந்து ஒன்று கூடித்தான் எங்களோட நாட்டை மீட்டெடுக்கணும் என்ற சக்தியை கொண்டு வந்தாங்க. அந்த அடிப்படையில் எங்களோட நாட்டினுடைய ஜனநாயகம் இன்று வரைக்கும் தலைக்கக்கூடிய காரணம். சரியா பிள்ளை? அடுத்து பாருங்க, அது மூன்றாவது பந்தியை பாருங்க. உலகின் உங்களுக்கு ஜனநாயகத்தினுடைய மாற்றம் எதிர்பார்க்கலாம்ன்றது. அடுத்தது அரசியல் வன்முறை, சிவில் யுத்தம் மற்றும் அரசியல் பிரச்சனைக்கு மத்தியில் ஜனநாயக அரசியல் அமைப்புக்கு தொடர்பில் நாம் வைத்திருந்த நம்பிக்கை தான் இலங்கை மக்கள் பல முறை வெளிப்படுத்தி உள்ளனர். தேர்தல்களின் போது காணப்பட்ட உயர்மட்ட வாக்காளர் பங்கேற்பு இந்நம்பிக்கையை வெளிப்படுத்தும் பிரதான ஊடகம். இப்ப எங்களோட நாட்டில் எவ்வளவு யுத்தம் நடந்தது, எவ்வளவு இனப்பிரச்சனை நடந்தது, எல்லாம் மீறி இவங்களோட நாடு ஏன் இவ்வளவு இன்று வரைக்கும் என்ன ஒரு வகையிலையும் நாங்க எல்லாரும் ஒன்று சேருவோம் இல்லையா? காரணம் என்னன்னு சொன்னா எங்களோட நாட்டில் நடக்கின்ற அந்த தேர்தல் நடக்கின்ற போது, எலெக்ஷன் நடக்கும் போது அந்த ஒரு ஒற்றுமை தன்மையை கொண்டு வரும். காரணம் என்ன சொன்னா எங்களோட நாட்டினுடைய இந்த ஜனநாயக பிரதிபலிப்பு தொடர்ந்து விதிக்கத்தானதான் இந்த காரணம். அதே போல அடுத்த இதை பாருங்க, இலங்கை மக்கள் ஜனநாயகமற்ற அரசியல் மாற்றங்களையும் அடிப்படைவாத அரசியல் நிகழ்ச்சி நிகழ்வுகளையும் நிராகரித்துள்ளனர். ஏனெனில் ஜனநாயகமற்ற அரசியல் இயக்கங்களுக்கு மிக குறைந்த மக்கள் செல்வாக்கு காணப்படுகின்றன. இப்ப இலங்கை மக்கள் ஜனநாயகமற்ற அரசியல் மாற்றங்களை அடைவாத அரசியல் நிகழ்வுகளையும் நிராகரித்துள்ளனர். இப்ப ஜனநாயகம் இல்லாத சில அரசியல் விஷயங்களை எங்களோட நாட்டு மக்கள் நிராகரிச்சிருக்காங்க. இதாலதான் இப்ப எங்களோட நாட்டுல பாருங்க, ஏன் அது இப்ப 72ஆம் ஆண்டு குடியரசு யாப்பு ஒரு சமூகவாத சோசியலிச குடியரசு யாப்பு வந்திருக்கலாம் தானே? ஏன் சோசியலிச ஜனநாயக சோசியலிசம் வந்தது? அதே போல சோசியலிச ஜனநாயகம் வந்த காரணம் என்ன? ஏன்னு சொன்னா எங்களோட நாடு ஜனநாயகத்தை மதிக்கத்தாலதான் இந்த பேர் வந்தது. அப்ப அதாவது சொல்றாங்க, எங்களோட ஜனநாயகம் அதாவது மக்கள் ஜனநாயக மற்ற அரசியல் மாற்றங்களை அடிப்படையாக அரசியல் நிகழ்வுகளில் நிராகரிக்கணும். ஏனெனில் ஜனநாயக மற்ற அரசியல் இயக்கங்களுக்கு குறைந்த மக்கள் செல்வாக்கு காணப்படுது. எங்களோட அதாவது ஜனநாயகம் என்றது மற்ற அரசியல் இயக்கங்களை விட மிக குறைந்த மக்கள் செல்வாக்கு காணப்படுதுன்னு சொன்னா இப்ப ஏனைய நீங்க விஷயத்த பார்க்கலாம். இப்ப ஜனநாயகம் இல்லாத நாடுகள் எல்லாம் பாருங்க, மக்களினுடைய அந்த செல்வாக்குகள் அரசியல்ல காட்டுற ஈடுபாடுலாம் குறைவாയിരിக்கும். ஆனா எங்களோட நாட்டுல குறைந்த சின்ன நாடுதான், சின்ன மக்கள் தான். ஆனா ஜனநாயகத்தை காட்டுற விதம் கூடுதலா காட்டப்படும். சிறிய மக்கள், ஆனா ஜனநாயகத்தை மதிக்காக்க கூட எங்களோட நாட்டு. என்ன எவ்வளவுதான் நாங்க எவ்வளவுதான் சண்டை பிடிச்சாலும், எவ்வளவுதான் பிரச்சனைப்பட்டாலும் ஒரு எலெக்ஷன் வரக்குள்ள நாங்க எங்களோட மக்கள் என்ன செய்யறாங்க, ஒற்றுமையா வாக்களிக்காங்க, பிரதிபலிப்ப காட்டுறாங்க. இன்னும் அண்மையில சுதந்திர தினம் நடந்தது. என்ன சுதந்திர தினத்தை பாருங்க, எங்களோட நாட்டினுடைய சுதந்திர தினத்தை எல்லா நாடுகளையும் கொண்டாடினாங்க. எல்லா பகுதியிலையும் கொண்டாடினாங்க. ஏன்னு சொன்னா நாங்க அந்த விஷயத்தில எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னு சொன்னா நாங்க ஒரு குறுகிய நாடென்றாலும் அது ஒரு வளமான நாடுங்கிற நாடு. நாங்க அதை சொல்லுவாங்க, இப்படி நாங்க என்னதான் வெளிநாடுகளில் இருந்தாலும் கூட எங்கட நாட்டை போல வராது. நாங்க வேறு இனத்தால பேரங்களால வேறுபாட்டு இருந்தாலும் கூட எங்கட நாட்டு மக்கள் எங்களுக்கு தான் சொந்தம் என்ற ஒரு அடிப்படை உடங்களுக்கு இருக்கேன்னு. அதே மாதிரி நாங்க ஜனநாயகத்தை புரிஞ்சு கொண்டோம்னா சரி. அதே மாதிரி பிள்ளை இலங்கை மக்களிடையே காணப்படும் உயர்மட்ட கல்வி அறிவும் உயர்மட்டத்திலான அரசியல் அறிவும் காணப்பட்டமையினால் இலங்கைக்கு ஜனநாயக அரசியல் அமைப்பு மிகவும் பொருத்தமானதாகும். ஏனெனில் இலங்கை பிரஜைகள் அரசியல் தொடர்பு விழிப்புணர்வும் கண்காணிப்புடனும் இருக்கின்றமையினால் ஆகும். எனவே அவ்வாறான சமூகம் ஒன்றில் உயர்மட்டத்திலான அரசியல் பங்கு பற்றலை ஜனநாயக அரசாங்கம் முறைமையாக உறுதிப்படுத்த முடியும். இப்ப பாருங்க, இலங்கை மக்களிடையே காணப்படும் உயர்மட்ட கல்வி, இந்த இலங்கையில காணப்படும் எங்களோட நாட்டினுடைய மிக முக்கியமான பொக்கிஷம் என்று சொன்னா எங்களோட நாட்டில் உள்ள மக்களுடைய மிக பிரதானமான ஒன்று என்னன்னு சொன்னா, இப்ப நாங்க டெக்னாலஜியில முன்னேறல எங்களோட நாடு. ஏன்னு சொன்னா இப்ப இந்தியாவில டெக்னாலஜியில முன்னேறிச்சு. ஏன் எங்களோட நாடு சின்ன நாடு ஏன் முன்னேறலன்னு சொன்னா, பொதுவா சொல்றோம் எங்களோட நாட்டுல எங்களோட மக்கள்கிட்ட கல்வியில தான் ஊக்கம் கூடது. அதாவது ஒரு விஷயத்த நல்லா படிப்பாங்க, படிச்சு அதுல எந்த உயர்மட்டத்துக்கு போகணும் போய் அதுல வேலை செய்யற அளவுல தான் எங்க மக்கள்கிட்டையும். ஆனா அதாவது எப்படின்னு சொன்னா, அவர் முதல்ல போட்டு ஒரு காசை போட்டு படிச்ச படிப்புக்கு கம்பெனி ஒன்றை உருவாக்கி அதுக்கு வேலை கொடுக்க மாதிரியான மக்கள் இல்லை. அதே போல சில கண்டுபிடிப்புகளை செய்யக்கூடிய கம்பெனி மாதிரி செய்யக்கூடிய இதுகள் இல்லை. ஏன்னு சொன்னா எங்கட மக்கள்கிட்ட அந்த அறிவு வந்துட்டுன்னு சொன்னா பொதுவா ஒட்டுமொத்த நாட்டிலையும் பிரதிபலிச்சு அந்த செயற்பாடுகளை கொண்டு போகக்கூடிய அறிவா தான் இருக்கு. அதனாலதான் கூடுதலா இலங்கை மக்கள்கிட்ட அந்த அரசியல்ல இந்த பொதுவா அறிவு வளம் தான் கூடன்னு சொல்றாங்க. சரி, அறிவுன்னு சொன்னா கல்வி சார்ந்தா இருக்கும். ஒரு விஷயத்த படிப்பாங்க, ஆனா அதுல படிச்ச விஷயத்த டெக்னாலஜி என்ற விஷயத்துக்கு போக மாட்டாங்க.
அதுக்காக நாங்க எங்களோட நாட்டை இப்ப சைனா ஜப்பானோட எல்லாம் ஒப்பிடையில ஏன்னு சொன்னா அதெல்லாம் வந்துட்டு அவங்க பிறப்பிலேயே அப்படித்தான் நாங்க அதை கொண்டு கீழே. ஆனா ஏன்னு சொன்னா அவங்கள்ட்ட அந்த சோம்பேறித்தனம் இல்லை. ஆனா எங்கள்கிட்ட சோம்பேறித்தனம் சொன்னா கூடுதலா இருக்குதான்னு இருந்தாலும் நாங்க கல்வியில மட்டும் காட்டுவோம், மற்ற விஷயத்துல குறைவா தான் இருப்போம். அதான் விளக்கும், வேற ஒன்றும் இல்லை. அதுக்காக நாங்க எங்கட ஆக்கள் நல்ல நாட்கள் இல்லை, எங்கட நாட்டு மக்கள் எல்லாத்துலயும் பெஸ்ட் தான். ஆனா கொஞ்சம் அந்த கொஞ்சம் டெக்னாலஜி விஷயத்துல கொஞ்சம் குறைவு, அவ்வளவுதான். அப்ப அந்த அடிப்படையில இலங்கை மக்களிடையே காணப்படும் உயர்மட்ட கல்வி அறிவும் உயர்மட்டத்திலான அரசியல் அறிவும் காணப்பட்டோம்னா இலங்கைக்கு ஜனநாயக அரசியல் அமைப்பு மிகவும் பொருத்தமான என்ற முடிவை நாங்கள் சொல்றோம். ஏனெனில் இலங்கை பிரஜைகள் அரசியல் தொடர்பில் விழிப்புடன் கண்காணிப்புடன் இருக்கின்றார்கள். எனவேதான் சமூகம் ஒன்றில் உயர்மட்டத்திலான அரசியல் பங்குபற்றில் ஜனநாயக அரசியல் முறைமைதான் உறுதிப்படுத்த முடியும். நம்ம கூடுதலான மக்கள் இந்த ஜனநாயக அரசியல் விடயத்துல நல்ல ஊக்கமாக நல்ல அறிவுள்ளவராக வந்திருக்கிறது. எங்களுக்கு சிறந்த ஜனநாயகம் தான். அதனாலதான் நாங்க ஜனநாயகத்தின் நாட்டுல விரும்புறோம் என்ற கருத்தை நாங்க இதுல இருந்து விளங்கி கொள்ள முடியும். சரியா? இப்ப எல்லாருக்கும் விளங்கிட்டு தானே, யாருக்கு விளங்கல? சரி, என்ன செய்வோம் சொல்லுங்க. அப்ப யாருக்கு விளங்கல என்ன கிளியர் பண்ணணும்? இப்ப நாங்க ஜனநாயகத்தை படிச்சிட்டோம், இதுல ஏதாவது டவுட் இருக்கியா? இப்ப நாங்க கிட்டத்தட்ட 18-19வது பேஜ் வரைக்கும் பார்த்துட்டோம். சரி, இப்ப இதுல ஏதாவது உங்களுக்கு கேட்க வேண்டிய கேள்வி எப்படி கேள்வி வரும் என்ன மாதிரின்றதை நாங்க அடுத்த இதுல நான் உங்களுக்கு அந்த கேள்வி எடுத்து வந்து காட்டுறேன். இதுல ஏதாவது உங்களுக்கு இப்ப ஏதாவது விளங்காத ஏதாவது இருந்தா இந்த டைமுக்குள்ள கேளுங்க, ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ள கேளுங்க. நாங்க கிளாஸை முடிச்சு ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள முடிப்போம். இந்த கிளாஸ் என்ன மாதிரி சொல்லுங்க. அப்போ நோம்புக்கு இனி 4-5:30 வரைக்கும் நடக்கும். சரியா? இந்த டைம் படி நடக்கும். என்னன்னு சொன்னா வேற டைம் போட இல்லாது, நோம்பு டைம் கஷ்டம். அதால இந்த திங்களின் ஏன்னு சொன்னா நோம்புக்கு கிளாஸ் விட்டோம்னு சொன்னா சிலபஸ் முடிக்கலாது. அப்ப பையாண்டாலும் நாங்க நோம்பு கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம். சரியா? கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அந்த டைம் கொஞ்சம் ஒரு அளவா இருக்கும். நாங்க சும்மா ஒரு இடத்துல இருந்துட்டு தானே பார்க்க போறோம். என்னைதான் கொஞ்சம் இதாக இருக்கும். உங்களோட வில்லேஜ் சும்மா கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா சரி. என்ன மாதிரி பிள்ளைகள் விளங்கிட்டாது? ஜனநாயக ஆட்சி முறை விளங்கிட்டா விளங்கலையா என்ன சொல்லுங்க. விளங்கிட்டு ஏதாவது டவுட்டுகள் இருக்கா இல்ல கேட்கறதுக்கு? ஏதாவது கேள்விகள் ஏதாவது வச்சிருக்கீங்களா கேட்க மாதிரி? சரி, அப்ப முடிச்சு கொள்வோம். அப்ப ஜெயினப் ஏதாவது டவுட் இருக்கியா? பருகா ஏதாவது டவுட் இருக்கியா? சம்ஹா சமா மிகாதா சஜினி உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் பாருங்க. சரியா? நோட்ஸ்ல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. சரி, அப்ப நாங்க முடிச்சு கொள்வோம். அனைவருக்கும் ஜிசாக்கல்லாஹ் நன்றி, தேங்க்யூ வெரி மச். சரியா? ஏதாவது டவுட்கள் இருந்தா எனக்கு தனிப்பட கேட்டுக்கொள்ளுங்க. ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் ஜனநாயகத்தில் இப்படி ஒரு கேள்வி ஒன்று நான் பார்த்துருச்சது, இதுல ஏதாவது எப்படி இருக்கு விடை சொல்லலாம், விடை எழுதலாம் அப்படி இருந்தாலும் கேளுங்க. ஏன்னு சொன்னா இனி கேள்வியும் விடையும் கேட்க காலம் வந்துச்சு. அப்ப அதால உங்களுக்கு அடிக்கடி கொஞ்சம் கேள்வி எழுதுகள் வரணும். அப்ப நீங்க அங்கேயும் பார்த்துருப்பேன் சில கேள்விகளை, சில பாஸ் பேப்பர்ல எங்கேயாவது கண்டிப்பேன், இதுக்கு எப்படி விடை எழுதுன்னு தெரியாம இருக்கும். அப்படியான ஏதாவது தென்பட்டா மெசேஜ் ஒன்றை போடுங்க. பொட்டை பிடிச்சி அந்த கேள்வியில பேப்பரும் அதாவது கேள்வி தலைப்பை கொஞ்சம் பொட்டை பிடிச்சி அனுப்புமா, நான் பார்த்துட்டு ரீப்ளை போடுவேன். சரியா? ரைட், ஓகே, முடிச்சுக்கொள்ளும்.